கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்லுவோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்கிற போதனையை இங்கே போதித்து வருகிறோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், இது தேவனுடைய தன்மை, அவருடைய சுவாபம், அவருடைய குணாதிசயங்களை குறித்த போதனை. இது ஏன் ரொம்ப அவசியம்னா, வேதம் சொல்லுகிறது சங்கீத புஸ்தகத்திலே, தங்களுடைய தேவனை அறிந்தவர்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். இங்கிலீஷில் ரொம்ப நல்லா வருது, they that know their God will be strong and will do great exploits அப்படின்னு வருது. எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்னால் மாபெரும் சாதனைகளை செய்வார்கள் அப்படின்னு வருது. அது ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்குது. மாபெரும் சாதனைகளை செய்வார்கள். அப்போ இந்த போதனை அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நமக்குள்ளே உண்டாக்குகிறது. என்ன பண்ணுது? எப்படி சாதனைகளை செய்ய ஆரம்பிக்கிறோம்? தேவனை அறிந்து கொள்கிறோம். அறிந்து கொள்ளும்போது பலப்படுகிறோம். வில் பிகம் ஸ்ட்ராங் ஆகும்போது பெரிய சாதனைகளை நிகழ்த்துகிறவர்களாக நாம் மாறுகிறோம். அப்படி தேவன் எப்படிப்பட்டவர்னு அறிந்து கொள்ளும்போது, ஒவ்வொரு முறையும் அதை படிக்கும்போது, ஒவ்வொரு குணாதிசயத்தை பார்க்கும்போதும் ஆச்சரியம், அவரை குறித்த அதிசய உணர்வு, ஆச்சரிய உணர்வு நமக்கு உண்டாகிறது. உதாரணத்துக்கு, தேவன் சர்வஞானி, சகலத்தையும் அறிந்தவர் என்பதை குறித்து போதித்தேன். தேவன் சர்வஞானிங்கிறது சொல்லும்போது ஏதோ பெரிய தியாலஜி டீச்சிங் மாதிரி இருக்குது. அது இல்லையா? என்னையா தியாலஜியை உடனே சர்ச்சில் போதிச்சிட்ருக்கீங்க? இல்லை, இது எல்லாமே கேட்கும்போது அப்படி இருக்கும், ரொம்ப ஹை கிளாஸ் தியாலஜி டீச்சிங் மாதிரி கிடையாது. அதனால தான் சொன்னேன், 5 முறை கல்யாணம் பண்ணி அதெல்லாம் போய் ஒன்றும் இல்லாமல் ஆகி 6வது முறை ஒருத்தனோட கொடுத்தன நடத்திட்டு இருக்கிற, வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து சமாதானம் இல்லாத இருக்கிற ஒரு பெண்ணிட்டு போய் கர்த்தர் தேவன் ஆவியாக இருக்கிறார் அப்படிங்கிறார். காட் இஸ் எ ஸ்பிரிட் அப்படின்றார். அது ஒரு தேவனுடைய தன்மைகளில் ஒன்று. அவர் எப்படிப்பட்டவர்ன்றதில் ஒன்று. அவர் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வது. இந்த அம்மாவுக்கு அவசியமாக அது? அந்த அம்மா எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்குது, வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தோல்வியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கிட்ட போய் இதை பேசுகிறதா? தேவன் ஆவியாக இருந்தா என்னவாக இருந்தானையா, அந்த பொம்பளைக்கிட்ட போய் அதை பேசலாமா அப்படின்னு சிலர் சொல்லலாம். ஆனால் அந்த மண்டதை பேசுகிறார். ஏன்னா அந்த அம்மாவுடைய பிரச்சனை என்னென்னா, கடவுளை குறித்த ஒரு சரியான எண்ணமே கிடையாது. கடவுளை அறிந்து கொள்ளலை. அதனால தான் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய தோல்வி, ஒரு அவல நிலை. கடவுளை அறிஞ்சு கொண்டா ஏமா உன்னுடைய வாழ்க்கையே மாற்றப்படும். எதுக்காக தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறியோ, உன்னுடைய தாகத்தை கடவுள் காண்கிறார். நீ அவரை அறிஞ்சிக்கிட்டீன்னா உன் வாழ்க்கை சரியாகுன்றத அவள் போதிக்கும்படியாக அந்த சத்தியத்தை அவளுக்கு சொல்லுகிறார். தேவன் சர்வ ஞானி, சகலத்தை அறிந்தவர்னு பேசணும். அங்கே கூட சொன்னேன், மலை பிரசங்கத்தில் இயேசு 6ஆம் அதிகாரம் மத்தேயுல 25லேருந்து 34ஆம் வசனத்துக்குள்ளே 3 தடவை சொல்கிறார், கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். நீங்கள் சிலர் சொல்லலாம், என்னையா சும்மா கவலைப்படாதீர்கள்னா, எங்கள் பிரச்சனை உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சால் நீங்களும் கவலைப்படுவீங்க. நம்ம வீடுகளில் பாருங்கள், கவலைப்படாமல் நம்மளை விட மாட்டாங்க. கவலைப்படலைன்னா ஒன்றுத்தை பற்றியும் கவலைப்படுறதில்லை இந்த மனுஷன் அப்படின்றவாங்க இல்லையா? நம்மளை கவலைப்பட வச்சு சந்தோஷம் காண்பார்கள். சில நேரத்தில் கவலைப்படுங்க, அப்போ தான் நீ மனுஷன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. கவலைப்படுறவன் தான் மனுஷன், கவலைப்படாதவன் வந்து மனுஷனே கிடையாது, பொறுப்பற்றவன் நினச்சிருக்க. பொறுப்புனா என்ன? கவலைப்படணும். வேதம் ஆப்போசிட்டாக போதிக்குது. பிலிப்பியரில் கூட சொல்கிறாரு, ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனிடத்தில் ஏறிடுங்கள். சுருக்கமாக சொன்ன போனால், கவலைப்படாத, ஜெபம் பண்ணு அப்படின்னு அர்த்தம். என்ன அழகாக சொல்லுது பாருங்கள் வேதம். அப்போ கவலைப்படாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். கவலை ஜனங்களுடைய பிரச்சனைகளில் ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அந்த கவலைப்படாதீங்கன்னு 3 தடவை சொல்கிறாரு. நிறைய பேர் நினைக்கிறாங்க, சும்மா கவலைப்படாதீங்க, கவலைப்படாத முடியுமா அது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் சொல்கிறாருன்னா, 32ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், அறிந்திருக்கிறார். எப்படி அறிந்திருக்கிறார்? அவருக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு எல்லாம் தேவைன்னு? என்னென்ன தேவைன்னு அவருக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவர் சர்வ ஞானி, அவர் சகலத்தையும் அறிஞ்சவர். உங்களுடைய வாழ்க்கையை இன் அண்ட் அவுட் எல்லாம் தெரியும். உங்களுடைய தேவை என்னன்னு மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கு தெரியும். அதுதான் அங்கே பாயிண்ட்டே. நம்ம வந்து இந்த கவலைப்படாதிருங்கள்ன்றதை போதிக்கிறோம் நிறையா. அது போச்சோன்னே ஜனங்களுக்கு சந்தோஷம், கவலைப்படாதிருங்கள்னு போதிச்சார் இன்றைக்கி. இல்லை,
என்ன போயிச்சாலும் அது சரிப்படாது. கவலைப்பட்டு வருவாங்க, கேட்பாங்க, சரி சரின்னு தலையாட்டு போகும்போது திருப்பியும் கவலையெல்லாம் பத்திரமா தூக்கிட்டு போவாங்க. இறக்கி வைங்கன்னு சொன்னால் இறக்கி வச்சுட்டு மீட்டிங் முடிச்சு ஆமேன்னு தூக்கிட்டு திருப்பி மூட்டையை தலையில் வச்சுட்டு போவாங்க. என்ன போதிக்கணும்? கவலைப்படாத இருக்கிறதுக்கு என்ன போதிக்கணும்? கர்த்தர் உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். அவர் உங்களை பார்க்குறாரு, உங்களை பற்றி எல்லாம் தெரியும் அவருக்கு. அவர் அறிஞ்சிருக்கிறார்னு போச்சா இந்த கவலைப்படாதிருங்கள்ன்றது அதனுடைய ரிசல்ட்டு. அறிஞ்சிருக்கிறார்ன்றது ஆழமாக போச்சுன்னா கவலைப்படாமல் இருக்கிறது அதனுடைய விளைவாக, அதனுடைய பை ப்ராடக்டாக வரும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி ரொம்ப ப்ராக்டிக்கல் டீச்சிங் இது. இன்றைக்கு நம்முடைய தேவன் பரிசுத்தர் என்பதை குறித்து போதிக்க போகிறேன். அவர் காட் இஸ் அ ஹோலி காட். பரிசுத்த தேவன் என்பதை குறித்து போதிக்க போகிறேன். இதை போதிக்கும்போது இதை 5 விதமாக இதை பார்க்க போகிறோம். ஒன்று, தேவன் பரிசுத்தர் என்பதை நமக்கு சொல்லும் வேத வசனங்கள் சிலவற்றை காண்பிக்க போகிறேன். ஏன்னா அவைகளை படிக்கும்போது அந்த பரிசுத்தராக இருக்கிற இந்த தேவனை பற்றி சில காரியங்களை தெரிந்து கொள்ளலாம். முதல்ல ஸ்கிரிப்சர்ஸ் தட் சே தட் காட் இஸ் அ ஹோலி காட். ரெண்டாவதாக, இந்த பரிசுத்தர்ங்கிற வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும்போது அப்போ தான் நமக்கு நாம் எவ்வளவு அசுத்தராக இருக்கிறோம், இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எப்படி அசுத்தம் நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க, இந்த உலகமே எப்படி அசுத்தம் நிறைந்த உலகமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் சரியாக வருது. கடவுள் பரிசுத்தர்னு தெரிஞ்ச உடனே தான் இந்த உலகம், இதில் வாழும் மக்கள், நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம் அவரோட கம்பேர் பண்ணும்போது தான் தெரியுது. வெளிச்சத்தோடு கம்பேர் பண்ணால் தான் இருள்ன்றது அர்த்தமுள்ளதாக இருக்கும். வெறும் இருளையே பார்த்துட்டு இருந்தால் இருள்னா அதில் தான் எந்நேரம் வாழ்ந்துட்டுருக்கிறான், அவனுக்கு இருள்னா ஒன்றும் தெரியாது. வெளிச்சத்தை பார்த்தவொன்னு தெரியும், ஓஹோ இருள் அது கோரமானது, பயங்கரமானது அப்படிங்கிறது வழங்கும். அது மாதிரி கர்த்தர் பரிசுத்தர்னு பார்க்கும்போது தான் ஐயோ நான் எவ்வளோ பெரிய பாவின்றது விளங்கும். அதை பார்க்க போகிறோம். மூணாவதாக, கர்த்தர் பரிசுத்தர்னு சொல்லும்போது 2 விதமாக அதை புரிந்து கொள்ளலாம். அதுக்கு 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, 2 அம்சங்கள் இருக்குது. ஒன்று கர்த்தர் பாவத்தை வெறுக்கிற அப்படிப்பட்ட பரிசுத்தர், இன்னொன்று கர்த்தர் நீதியை விரும்புகிற அப்படிப்பட்ட பரிசுத்தர். தெர் இஸ் எ நெகட்டிவ் சைடு, பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவ் சைடும் இருக்குது, பாசிட்டிவ் சைடும் இருக்குது. ஒரு பக்கம் பாவத்தை வெறுக்கிறவர், இன்னொரு பக்கம் நீதியை விரும்புகிறவர். பரிசுத்தர்னா இந்த 2 விதத்துலேயும் அதை பார்க்கணும். அப்போ தான் இன்னும் நல்லா புரியும். நான்காவது, இந்த பரிசுத்தர் என்கிற இந்த தேவன் எப்படியெல்லாம் தன்னை வெளிப்படுத்துகிறார், தான் பரிசுத்தர் என்பதை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறார் வேத வசனத்தில்ன்றது பல உதாரணங்களை காட்ட போகிறோம். ஐந்தாவதாக, இவர் பரிசுத்தருங்கிறது அவிசுவாசிக்கு என்னத்தை சொல்லுது, இன்றைக்கி விசுவாசிக்கு என்னத்தை சொல்லுது, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். 5 விதமாக இவைகளை நாம் பார்க்க போகிறோம். முதல்ல ஸ்கிரிப்சர்ஸ், வேத வசனங்கள், தேவன் பரிசுத்தர் என்கிறதை நமக்கு போதிக்கிற வேத வசனங்கள் சிலவற்றை பார்ப்போம். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிப்போம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்கள். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது. ஒரு காட்சியை காண்கிறான், தரிசனம் ஏசாயாவுக்கு. அந்த ராஜா மரணமடைந்த அந்த வருஷத்தில் தேவன் உன்னதமான சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிற பரலோக காட்சி. தேவன் எப்படி இருக்கிறார் பரலோகத்தில்ங்கிறத பார்க்குறான். உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கல் தேவாலயம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நிற்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து. சேராபீன்கள்லாம் கர்த்தருக்கு முன்னால் ரொம்ப பயபக்தியாக அங்கே பறந்துக்கிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். என்ன பெரிய விஷயம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். பெரிய விஷயம் இருக்குதுங்க. இந்த பரலோக ஜீவன்கள், ஹெவன்லி கிரீச்சர்ஸ், சேராபீன்கள் பறந்து கொண்டு ஒருவரை ஒருவர் நோக்கி தேர் கிரையிங் அவுட், சத்தமிட்டு சொல்லுகிறார்கள். என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்கிறாங்க. கர்த்தர் நித்தியர் நித்தியர் நித்தியர்னு சொல்லியிருக்கலாம். கர்த்தர் சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் சர்வ வல்லவர்னு சொல்லியிருக்கலாம். கர்த்தர் சர்வ ஞானி சர்வ ஞானி சர்வ ஞானின்னு சொல்லியிருக்கலாம். கர்த்தர் மாறாதவர் மாறாதவர் எல்லாம் சொல்லியிருக்கலாம். எல்லாம் உண்மைதான், அதெல்லாம் படித்தோம், அதெல்லாம் சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் முக்கியம்தான், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதெல்லாம் சொல்லலை. எதை பெருசுப்படுத்துகிறாங்க? கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்கிறாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் இதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்களா, எந்நேரமும்.
பரிசுத்தர் பரிசுத்தர் என்ற காரியத்தை இரவும் பகலும் தேவனுடைய பிரசன்னத்திலே இது அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சத்தமாக. ஆகவே இந்த பரிசுத்தர் என்கிற இந்த தேவனுடைய குணாதிசயம், அவருடைய பண்பு எல்லா அவருடைய குணாதிசயங்களை காட்டிலும் ஒரு விதத்தில் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. இட் இஸ் அ ஜுவல் இன் த க்ரௌன் ஆஃப் காட் அப்படின்னு பெரிய பெரிய வேத போதவர்கள்லாம் சொல்கிறாங்க. தேவனுடைய கிரீடத்திலே மகுடத்திலே இருக்கும் ஒரு அற்புதமான ஒரு டைமண்ட் மாதிரி இதுன்றாங்க. அவர் பரிசுத்தருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்று சொல்லுகிறார்கள். சரி, அதை பற்றி கொஞ்சம் ஒரு கிளிம்ஸ் கிடச்சிது. பரிசுத்தர்னா ரொம்ப விசேஷமான அம்சம் அது அவரை பற்றி. மற்றதெல்லாம் கூட முக்கியம்தான், ஆனால் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. இந்த பரலோக சிருஷ்டிப்புகள் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. பரிசுத்தர் பரிசுத்தர்ன்றதை மட்டும் 24 மணி நேரம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதில் ஏதோ பெரிய விசேஷம் இருக்கிறது. இப்போ யாத்திராம் 15ஆம் அதிகாரத்துக்கு போவோம். யாத்திராம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்ப்போம். இங்கே மோசேயின் பாடல், மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஒரு பாடலை பாடுகிறாங்க. ஏன் பாடுறாங்க? எகிப்தை விட்டு பார்வோன்னு அடிமைத்தனத்திலேருந்து விடுதலையாகி இப்போ தான் வந்திருக்கிறாங்க. சிவந்த சமுத்திரத்துக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. பின்னால் விரோதி துரத்திக்கிட்டு வர்றான். பயமாயிடுச்சு. அவ்வளோதான், தொலைஞ்சோன்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் அற்புதமாக இந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளக்க பண்ணுகிறார். அதை கடக்கிறார்கள். பார்வோனுடைய சேனை, குதிரை வீரர்கள், ரதங்கள் எல்லாம் தொடர்ந்து பின்னால் துரத்திக்கிட்டு வருது. இவங்க வந்து அக்கறைக்கு வந்த உடனே ஒரு காற்று அடித்து அந்த செவுறு மாதிரி நின்றுட்டு இருந்த அந்த கடல் நீர் அப்படியே வந்து அவர்களை மூடிக்கொண்டது. அவர்களெல்லாம் ரதங்களும் குதிரைகளும் குதிரை வீரர்களும் எல்லாரும் அதில் மடிந்து போனார்கள். இதுவரைக்கும் அவர்கள் கன்றாத விதத்தில், மகத்துவமான விதத்தில் கர்த்தர் அவர்களை விடுவித்தார். கர்த்தர் 10 முறை பெரிய அற்புதங்களை செஞ்சார் ஏற்கனவே எகிப்தில் இவங்களை விடுவிக்கிறதுக்கு முன்னாடி. அது மூலமெல்லாம் தான் எவ்வளோ பெரியவர்னு காட்டினார். ஆனால் இங்கே வந்து என்றைக்குமே உள்ள கன்றாத விதத்தில் சிவந்த சமுத்திரத்தையே ரெண்டாக பிளந்து உள்ள கடக்க செய்து, அது மட்டும் இல்லை விரோதிகள் மடங்கடித்தார். அது மட்டும் இல்லை, சொல்கிறாரு, இன்றைக்கி நீ பார்த்த எதிரியே இனிமே நீ பார்க்க போகிறதே கிடையாது. உன் வாழ்க்கை புதுசாக இன்னும் ஆரம்பிக்க போகுது. அவனுடைய கட்டுப்பாடு, அவனுடைய அடிமைத்தன சங்கிலிக்கு ஆளாக நீ இருக்க மாட்டாய். உன்னை விடுவிச்சிட்டேன், அவனை கட் பண்ணி விட்டுட்டேன். இனி ஒருபோதும் அவனை நீ காண்பதில்லை. அவன் உன் வாழ்க்கையை ஆள முடியாது. நீ அவனுக்கு கீழே கிடையாது, அவன் அதிகாரத்துக்கு கீழே கிடையாது. இப்போ ஒரு புது வாழ்க்கை ஆரம்பமாயிடுச்சுன்றாங்க. அதை சொன்ன உடனே மோசே அற்புதமான ஒரு பாட்டை எழுதுகிறாங்க. இதெல்லாம் சொன்னாலே பாட்டு வந்துடும். அதனால தான் கிறிஸ்தவர்கள் பாடல்களுக்கு பேர் போனவர்கள். இவ்வளோ பெரிய ரட்சிப்பு, இவ்வளோ அற்புதமாக சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்து எல்லாம் நடந்து 430 வருஷமாக அடிமைகளாக இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கி விடுதலை ஆகியிருக்காங்கன்னா இதெல்லாம் எப்படி அவங்க விடுதலையானாங்க, எவ்வளவு ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவர்களை விடுவித்தார்னு பார்க்கும்போது தானாக கவிதை வந்துடும் இல்லையா, தானாக பாட்டு வந்துடும். மோசே பாட்டு எழுதுகிறார். அந்த பாட்டெல்லாம் நம்ம இங்கே பாடுறோம். இதே டியூனில் பாடினாங்களான்னு தெரியல அவங்க, ஆனால் நம்ம இன்னும் இதை பாட்டாக பாடுறோம். அதனால தான் நான் வந்து இந்த வசனத்தையே ஜெபம் பண்ணுறது மட்டும் இல்லை, வசனத்தையே பாடுறதையும் கை கொள்கிறேன். நான் இந்த வசனத்தை பாடுறது ரொம்ப முக்கியம். இது இங்கிலீஷில் பாடுவோம், அப்புறம் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். I will sing unto the Lord, for he has triumphed gloriously, the horse and the rider thrown into the sea. சத்துரு சேனையை குதிரைகளோடு. அருமையான பாடல். அப்படியே வரும், அது எல்லா வார்த்தைகளும் வரும். வாசிக்கிறேன் பாருங்கள். மோசேயும் இஸ்ரவேல் புத்திரனும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமானவர். இதெல்லாம் அப்படியே வரும் நம்ம பாடுற பாட்டில் கூட. வார்த்தைகள் எடுத்து அப்படியே பாட்டாக எழுதிட்டாங்க. கர்த்தர் என் பலனும் கீதமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோன் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே உமது வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உமது வலதுகரம் பாயங்கனை நொறுக்கி விட்டது. உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர். உம்முடைய கோபாக்கினை அனுப்பினீர், அது அவர்களை தாளடியை போல பட்சித்தது. உமது நாசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை
அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று என் பகைவன் சொன்னான். உம்முடைய காற்றை வீச பண்ணி நீர் கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்க ஒரு அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? எப்படி பாருங்க, கர்த்தருடைய ரட்சிப்பை அனுபவித்த உடனே அந்த அனுபவம் பாட்டாக மாறுகிறது. அதுதான் கிறிஸ்தவ ஆராதனை. கிறிஸ்தவ ஆராதனை பற்றிய முக்கியமான தகவல் இங்கே. கிறிஸ்தவ ஆராதனைங்கிறது ஏதோ ஒரு நல்ல ராகத்தை போட்டு ஏதோ நம்ம அழகான கவிதை ஒன்று எழுதி பாடுறது கிடையாது. கிறிஸ்தவ ராகம் என்கிறது இந்த வார்த்தைகள் இந்த ரட்சிப்பின் அனுபவம் பெற்றவர்களிடத்திலிருந்து வரணும். அவர்களுக்கு இந்த ரட்சிப்பின் மேன்மை மகத்துவம் விளங்க வேண்டும், அவருடைய உள்ளம் அதை பாராட்ட வேணும், அதில் மகிழ வேணும். அதிலிருந்து உருவாகிறது கிறிஸ்தவ பாடல்கள். இதை பாடுகிறவர்களும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள். அவர்கள் தான் இதை அர்த்தமுள்ள விதத்தில் பாட முடியும். அவர்கள் தான் இதில் மகிழ முடியும். அவர்களுடைய கைகள் தட்டி பாடுவாங்க, அவங்க கைகளை உயர்த்துவாங்க, அவங்க சத்தமிடுவார்கள், ஆர்ப்பரிப்பார்கள், சந்தோஷப்படுவார்கள். ஏன்னா இது வெறும் பாட்டு இல்லை, இது அனுபவம். இவர்கள் வாழ்க்கையில் அனுபவித்த ஒரு அற்புதமான அதிசயமான ஒரு காரியம் இது. அப்போ கிறிஸ்தவ பாடல்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு தகவல் இங்கே நமக்கு கிடைக்குது. அப்படிப்பட்டவைகளாக இருக்க வேணும். அது ரட்சிப்பை தியானித்து அதை யோசித்து பார்த்து அதன் மகத்துவத்தை எண்ணி பாராட்டுகிற உள்ளத்திலிருந்து அது பிறக்க வேண்டும். அப்படிப்பட்ட உள்ளத்தான் அதை பாட வேண்டும். அப்படி பாடும்போது தான் அது கிறிஸ்தவ வர்ஷிப்பா ஆராதனை ஆகிறது. அதில் என்ன பாடுறோம்? எப்படி ரட்சித்தார், என்னெல்லாம் பண்ணார், எப்படி நம்ம இந்நாள் வரைக்கும் அடிமைத்தனத்தில் வைத்திருந்த பிசாசின் வல்லமையிலிருந்து, சங்கிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து நம்ம விடுவித்தார், எப்படி ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டோம், அவனை எப்படியெல்லாம் மடங்கடித்தார், அவனை எப்படியெல்லாம் தோற்கடித்தார், நம்முடைய எப்படியெல்லாம் ஜெயிக்க பண்ணினார். நம்ம பாடல்கள்லாம் பாருங்கள், அப்படி தான் இருக்கணும். ஐயோ கொய்யோன்னெலாம் இருக்கக்கூடாது. பாடல்கள்லாம் நம்முடைய வெற்றியை கொண்டாடுகிற பாடலாக, நம்முடைய ரட்சிப்பை பாடி புகழுகிற பாடலாக அவைகள் இருக்க வேண்டும். அதான் கிறிஸ்தவ பாடல்கள். அது மட்டும் இல்லை, 11ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். இங்கே 11ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். 11ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? அதையும் பாடுறோம் நம்ம இல்லையா? உமக்கு ஒப்பானவர் யாருன்னு பாடுறோம். அதெல்லாம் இங்கே தான் வருது. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஒருத்தர் என்ன கேட்டார், எப்படிங்க அப்படி பாடலாம்? அப்போ மற்ற தெய்வங்கள்லாம் தெய்வங்கள்னு நீங்களே பாடுறீங்களே அப்படின்றார். விளங்கல அவருக்கு. எப்படி அப்படி பாடினாங்கன்னா, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர்கள் யாருன்னு ஏன் பாடுறாங்க தெரியுமா? எகிப்து தேசத்தில் போய் இருந்தாங்க. அந்த எகிப்து தேசத்து மக்கள் பலவித தெய்வங்களை வணங்கினார்கள். இவங்க ரொம்ப காலமாக 400 வருஷத்துக்கு மேலே அங்கே இருந்தபடினால சிலர்லாம் ஆபிரகாமின் தேவனை மறந்து விட்டு இந்த இஸ்ரவேலர் பின்வாங்கி போய் அவர்கள் அந்த உள்ளூர் பழக்க வழக்கங்களை தங்களுடையதாக்கி கொண்டு அந்த தெய்வங்களை வணங்குகிறவர்களாக மாறிவிட்டார்கள். அப்படி அந்த தெய்வங்களை குறித்த ஒரு இன்ட்ரடக்ஷன் அவங்களுக்கு கிடச்சிருக்கு, ஒரு அனுபவம் அவங்களுக்கு கிடச்சிருக்குது. அந்த தெய்வங்களெல்லாம் அறிஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ தான் விளங்குது, இந்த தெய்வம் மாதிரி எந்த தெய்வமுமே கிடையாது. அவங்க ஊரில் இருக்கிற தெய்வத்தெல்லாம் பார்த்துட்டாங்க. பார்த்த பிறகு சொல்கிறாங்க, அதெல்லாம் வணங்கியெல்லாம் கூட பார்த்தாச்சு, அனுபவிச்செல்லாம் கூட பார்த்தாச்சு. அந்த தெய்வங்கள்லாம் கூட சில அற்புதங்கள்லாம் செய்கிறது, பெரிய பவரெல்லாம் காட்டுறாங்க, எல்லாம் காட்டுது. ஆனால் இந்த தெய்வத்தினுடைய விசேஷம் என்னன்னா, அதை சொல்கிறாங்க அந்த பாட்டில், கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை குறித்து அவருடைய குணாதிசயங்களின் சில அம்சங்களை விளக்குகிறார். முதலாவது அம்சம் என்ன? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் நீர். நாங்கள் பார்த்த மற்ற தெய்வங்களுக்கும் உமக்கும் என்ன வித்தியாசம்னா, நீர் பரிசுத்தர் தேவனே, நீர் பரிசுத்த தேவன். அவங்க பார்த்த மற்ற தெய்வங்கள்லாம் அந்த ஊரில் அவைகள் அந்த தெய்வங்களே பொல்லாத வேலைகள் எல்லாம் செய்து வந்ததா சரித்திரமெல்லாம் இருக்குது. இப்படி செஞ்சது அப்படி செஞ்சதுன்னு அந்த தெய்வங்களை பற்றி கதைகள்லாம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தெய்வங்களை வணங்கி விட்டுட்டு இப்போ சொல்கிறாங்க, நீர் உம்முடைய விசேஷம் என்னென்னா, நீர் பெரிய பவர் மட்டும் இல்லை, எல்லார காட்டிலும் அதிக வல்லமை உள்ளவர். அதெல்லாம் நிரூபிச்சிட்டு எகிப்து தேசத்திலே 10 முறை. ஆனால் அதை காட்டிலும் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, உம்முடைய குணம், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்த தேவன். நம்முடைய தேவன் பரிசுத்த தேவன். அதை மேன்மைப்படுத்தி சொல்கிறாங்க பாருங்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்?
பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாய் இருக்கிற உமக்கு ஒப்பானவர் யார்? அற்புதங்களை செய்கிறாருன்னு சொல்கிறாங்க, அவரை மரியாதை கொடுத்து மதித்து அவரை துதிக்க வேணுன்றதையும் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே பிரதானமாக என்னத்தை சொல்கிறாங்க? அவர் பரிசுத்தத்தில் மகத்துவர். அப்போ அவருடைய பரிசுத்தத்தை அப்படியே புகழ்கிறாங்க பாருங்கள். அப்போ நம்முடைய கிறிஸ்தவ பாடல்களை குறித்து மறுபடியும் இது நமக்கு சொல்லுது. என்ன சொல்லுது? நம்முடைய பாடல்கள் தேவனுடைய பரிசுத்தத்தை நமக்கு விளக்க வேண்டும். தேவன் பரிசுத்தருங்கிறத நம்ம பாட வேணும். அந்த விதத்தில் உமக்கு ஒப்பானவர் யார் என்றதை பாடணும். அது மட்டும் இல்லை, வெறும் பரிசுத்தன்னு பாடினா பத்தாது, பாடுற ஆட்களும் பரிசுத்தத்தோடு பாடணும். அதுக்கு பின்னால் வர்றேன் நான். பாடுற ஆட்களும் கர்த்தர் சொல்கிறார் இன்னொரு இடத்துல, நான் காமிக்கிறேன், உன் பாட்டு வேணாம் மியூசிக் வேணாம் போன்றார். எனக்கு பிடிக்கல, அது தூக்கிட்டு போ அப்படிங்கிறார். ஏன்? ஆள் சரியில்லை, ஆள் பாவத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், அக்கிரமத்தை அநியாயத்தை பண்ணிட்டு இருக்கிறான். உன் பாட்டு வேணாம் மியூசிக்கு வேணாம் போயான்றார். உன் காணிக்கையும் வேணாம், உன் ஆராதனையும் வேணாம், உன் பண்டிகை வேணாம், எதுவுமே வேணாம் போ அப்படிங்கிறார். ஏன்னா வெறும் பாட்டு அழகுனா எழுதினா போதாது, அழகாக பாடினா போதாது, நல்ல குரல் இருந்தால் போதாது, நல்ல இசை வாசித்தால் போதாது, உள்ளம் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த பரிசுத்த தேவனை வணங்குகிறவர், அவர்கள் ஆராதிக்கிறவர்கள் பரிசுத்தராய் அவர்களும் இருக்க வேண்டும். பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும், பரிசுத்தமாய் நடந்து கொள்ள வேண்டும் அவருடைய நடக்கையில் அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு வலியுறுத்துகிறது. அவர் பரிசுத்தர் மட்டும் இல்லை, அட்ரிபியூட்ஸில் தேவனுடைய குணாதிசயங்களில் கம்யூனிகபிள் அட்ரிபியூட்ஸ், இன்கம்யூனிகபிள் அட்ரிபியூட்ஸ், ரெண்டு விதமான குணாதிசயங்கள் உண்டு. கம்யூனிகபிள்னால் அவருடைய அந்த தன்மையை, அவருடைய பண்பை பகிர்ந்து கொள்ள முடியும் மற்றவர்களோடும், அதான் கம்யூனிகபிள். நமக்கும் கொஞ்சம் கொடுக்க முடியும். சில பண்புகளை தர முடியாது, அது இன்கம்யூனிகபிள் அட்ரிபியூட்ஸ். சில பண்புகள் அவருக்கே உரியது. சர்வ வல்லவர், நல்ல காலம் இல்லை, நம்மெல்லாம் சர்வ வல்லவர் இல்லை, தாங்கிக்க முடியாது இந்த உலகம் நம்மக்கிட்ட சர்வ வல்லமை கொடுத்தா. அதனால் நம்மகிட்ட அதை கொடுக்கறது இல்லை. சர்வஞானம் நமக்கு கிடையாது, சர்வ வல்லமை நமக்கு கிடையாது இல்லையா? அதெல்லாம் இன்கம்யூனிகபிள் அட்ரிபியூட்ஸ். கம்யூனிகபிள் அட்ரிபியூட்ஸ்னால் நம்மோடு அவருடைய பண்புகளை பகிர்ந்து கொள்கிறார். அப்படிப்பட்ட நல்ல குணங்கள் சிலது இருக்குது. அதில் இந்த பரிசுத்தம்ங்கிறது ஒன்று. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும். அப்போ சொல்கிறார், எனக்கு மட்டும் இல்லை, நீயும் என்ன மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறார். மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நற்பண்பு இது. சரி, அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் பேர் நாள் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். சங்கீதம் 111:9, அவர் தமது ஜனத்துக்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. His name is holy and reverend அப்படின்றது. அந்த ரெவரன்ற வார்த்தை அங்கே வந்துடுது. அதுலேருந்து தான் ரெவரன்னு வந்துச்சு. பாதிரியாருங்களெல்லாம் ரெவரன்னு சொல்கிறாங்க இல்லையா? இதில் என்ன பிரச்சனைன்னா, ஹோலி அண்ட் ரெவரன்னு அவரை சொன்னாங்க. இப்போ சில ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, ஹோலினஸ்ன்னு அவரை சொல்கிறாங்க. சில பிரசங்கியார்களும் ரெவரன்னு எடுத்துக்கிட்டதுனால இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. இவர் ஹோலி அண்ட் ரெவரன்னா அது வேறு லெவலுங்க. சாதாரண ரெவரன் மாதிரி இல்லை, சாதாரண ஹிஸ் ஹோலினஸ் மாதிரி இல்லை. இவர் ஹோலி அண்ட் ரெவரன்னா எந்த மனுஷன் அப்படி கிடையாது, எந்த தெய்வமும் அப்படி கிடையாது. அப்பேற்பட்ட ஹோலி அண்ட் ரெவரண்ட் இவர். தமிழில் இன்னும் ரொம்ப மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அவர் நாமும் பரிசுத்தமும் பயங்கரமானதுன்னு மொழிபெயர்த்துட்டாங்க. சிலர் மோஸ்ட் ரெவரன்னு போடுவாங்க, அப்போ ரொம்ப பயங்கரமானவர்னு அர்த்தம். இது பயங்கரமானதுன்னா எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். நீங்கள் NIV டிரான்ஸ்லேஷனில் வாசித்து பாருங்கள். பழைய டிரான்ஸ்லேஷனில் வாசிங்கன்னா ஹோலி அண்ட் ரெவரன் வரும். NIV மாதிரி டிரான்ஸ்லேஷனில் வாசித்து பாருங்கள். ESVயில் காலையில் வாசித்தேன் நான். அதில் ஹோலி அண்ட் ஆசம் அப்படின்றது. ஆசம்னா ஒரு விதத்தில் பயங்கரமானவர், ஆனால் பாசிட்டிவ் விதத்தில் பயங்கரமானவர், பிரமாதமானவர். இவர் மகத்துவமானவர். ஆசம் காட்னா ஐயோ இவருடைய மகிமையை சொல்லி மாளாதுங்கிற மாதிரி ஒரு வார்த்தை, அதைத்தான் அங்கே சொல்லுது. ஹோலி அண்ட் ரெவரன்னா மதிப்புக்குரியவர், மரியாதைக்குரியவர், பயபக்திக்குரியவருங்கிறது ரொம்ப நல்ல வார்த்தை. அந்த பயபக்தின்றதை தான் ரெவரன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த ரெவரன்ஸ்லேருந்து தான் ரெவரண்ட் வந்தது இல்லையா? சரி, அப்போ தேவன் பரிசுத்தரும் பயபக்திக்குரியவருமாய் இருக்கிறார் அவர். சரி, இன்னொரு வசனம் வெளிப்படுத்தல் 4 அதிகாரம் 8. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று
அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன. ஏசாயா பார்த்த அதே காட்சி தான் இப்போ யோவான் பார்க்குறாரு. அவர் சொல்கிறார் இரவும் பகலும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? நித்தியர் நித்தியர் நித்தியர்னு சொல்ல, சர்வ வல்லவர் வல்லவர்னு சொல்ல, மாறாதவர் மாறாதவர் மாறாதவர்னு சொல்ல, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஏதோ இந்த ஒரு குணாதிசயம் ரொம்ப விசேஷித்த ஒரு தன்மை உள்ளதாக இருக்குது. இதைத்தான் பரலோக காட்சியிலே யோவான் காண்கிறார். திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறாங்க பரிசுத்தர் பரிசுத்தர்னு 24 மணி நேரம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துக்கு போவோம். கடைசியாக 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மையல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா மற்ற தெய்வங்களெல்லாம் பார்த்தாச்சு, மற்ற கலாச்சாரங்கள் மத்தியில் வாழ்கிறாங்க, மற்ற தெய்வங்களை வணங்குகிறவர்கள் மத்தியில் வாழ்கிறாங்க. இவங்களே சில நேரத்தில் பின்வாங்கிப்போ அந்த தெய்வங்களை பின்பற்றின காலமெல்லாம் உண்டு. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. இவர் இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இவர் பரிசுத்தர், உண்மையல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலை இல்லை என்று சொல்கிறார். சரி, இப்போ 2வது காரியத்துக்கு போவோம். அவர் பரிசுத்தருங்கிறது நமக்கு விளங்கும் போது, அந்த வெளிச்சம் நமக்கு கிடைக்கும்போது, அதை குறித்த அறிவு நமக்கு உண்டாகும்போது தான் உலகம் எப்படிப்பட்டது, மக்கள் எப்படிப்பட்டவர்கள், நம்முடைய நிலைமை எப்படி இருக்குதுன்றது இந்த கான்ட்ராஸ்டில் விளங்கும். இவருடைய பரிசுத்தம் எவ்வளோ மேன்மையானதுன்னு பார்க்கும்போது தான் நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை நமக்கு விளங்க ஆரம்பிக்கிறது. ஆகவே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கு மறுபடியும் போவோம். 6ஆம் அதிகாரத்துக்கே போவோம். முதல் 3 வசனத்தை மட்டும் சொன்னேன். இப்போ 4ஆம் வசனத்திலேருந்து பார்ப்போம். 3ஆம் வசனம் சொல்லுது பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சேராபின்கள் அங்கே கூப்பிட்டு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். தி க்ரை டு ஒன் அனதர் அப்படின்னா ரொம்ப மிகுந்த சத்தத்தோடு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய ரிசல்ட் என்ன? 4ஆம் வசனம் பாருங்கள். கூப்பிடுகிறவரின் சத்தத்தால் வாசல்கள் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. ஒரு 5ஆம் வசனம், இவனுக்குள்ள ரியாக்ஷன் என்ன? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்ன்றதை பார்த்த உடனே இந்த தேவன் பரிசுத்தர், இதுதான் இவருடைய குணாதிசயங்களிலே ரொம்ப முக்கியமான குணாதிசயம், பரிசுத்தர் என்பது தான் ரொம்ப பெரிய காரியம்னு விளங்கின உடனே இவனுக்குள்ள என்ன விதமான ஒரு ரியாக்ஷன் உண்டாகுதுன்றதை பாருங்கள். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன். ரியாக்ஷனை பார்த்தீங்களா? ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். ஐயோ எப்பேற்பட்ட பரிசுத்தத்துக்கு முன்னால் நான் மாட்டிக்கிட்டேனே, இவர் எவ்வளோ பெரிய பரிசுத்தராக இருக்கிறார், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. இப்பேற்பட்ட பரிசுத்தரை கண்ணால் பார்த்துட்டனே, இவர் எவ்வளோ பெரிய பரிசுத்தர்ன்றதை பார்த்துட்டனே, நான் அதமானேன், அவ்வளோதான், நான் ஒழிஞ்சேன் அப்படின்றான். ஏன்னா நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், நான் வாழ்கிற மக்கள், நான் யாரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த மக்களெல்லாம் கூட அசுத்த உதடுகள் உள்ளவன். என் அர்த்தம் என்ன? கர்த்தர் எவ்வளோ பெரிய பரிசுத்தர்னு விளங்கின உடனே தான் யாருன்னு விளங்கிருச்சு, உலகம் என்னன்னு விளங்கிருச்சு, உலகத்தின் மக்கள் என்னன்னு விளங்கிருச்சு. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுக்கு உலகத்துக்கும் கர்த்தருக்கும் உள்ள வித்தியாசம் தெரியல. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க, ஆனால் உலகத்தை பற்றி எப்படி நினைக்கிறாங்க? உலகத்தை ரொம்ப அருமையான ஒரு காரியமாக நினைக்கிறாங்க. ஆமாம், கர்த்தர் நல்லா உண்டாக்குனாரு, எல்லாம் நல்ல வகையில் தான் உண்டாக்குனாரு. ஆனால் இப்போ அவர் உண்டாக்குன நிலையில் உலகம் இல்லை. அதனால் உலகத்தை நம்ம ரொம்ப ஒரு அறிவோடு பார்க்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற எல்லாமே நம்ம ஏற்றுக்கொள்கிறது கிடையாது. அதனால தான் உலகத்தின் மீது நாம் அன்பு கூறுவது கிடையாது. ஏன்னா உலகத்தில் நாம் வெறுக்க வேண்டியவைகள் நிறைய இருக்கிறது, அசுத்தமானவைகள் நிறைய இருக்குது, வேண்டாதவைகள் நிறைய இருக்குது. ஏன்னா அது பாவ உலகம் ஆயிடுச்சு பாருங்கள். அதனால் உலகத்தில் எல்லாத்தையுமே நாம் ஏற்றுக்கொள்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட கண்களோடு இப்போ பார்க்குறோம். ஏன்னா கர்த்தருக்குள்ளே வந்துட்டோம், இந்த பரிசுத்தருக்குள்ளே வந்துட்டு பரிசுத்தமாக வாழ ஆரம்பிச்சிட்டதுனால இந்த உலகத்தை பார்க்கும்போது அதனுடைய கோளாறுகள்லாம் நமக்கு விளங்குது. அதனால தான் இவர் எவ்வளோ பெரிய பரிசுத்தன்றதை ரொம்ப ஆழமாக விளங்கிக்கும் போது உலகத்தில் எவ்வளோ பெரிய கோளாறுகள்லாம் இருக்குது, எவ்வளோ பெரிய தீமைகள்லாம் இருக்குது, எவ்வளோ பெரிய கேடுகள்லாம் இருக்குதுன்றது ரொம்ப தெளிவாக நமக்கு தெரிகிறது. அதாவது வெளிச்சத்தை தெரிஞ்சால் தான் இருளினுடைய கோரம் தெரியும் நமக்கு. வெறும் இருளிலே வாழ்ந்துட்டு இருக்கணும், ஐயோ இருள் நான் சொல்லுவான், அது என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நான் 24 மணி நேரம் இருளில் தானே இருந்துகிட்ருக்கேன்மா. வெளிச்சத்தை காமிச்சிட்டு அப்புறம் லைட்டை ஆஃப் பண்ணிங்கன்னு தந்துடும், ஐயோ லைட்டை போடுப்பான்மா.
தாங்க முடியல, இது ரொம்ப நேரம் இதில் இருக்க முடியாதுன்னுவான். இருளினுடைய கோரம் எப்போ விளங்குது? வெளிச்சத்தை பார்த்தோன்னே தான் விளங்குது. தேவன் பரிசுத்தர் என்பதை அறிந்து கொண்டவுடன் உலகம் எவ்வளவு அசுத்தமானது, உலகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்கள் எவ்வளோ இருக்குது. நாம் உலகத்தார் அல்ல, உலகத்தில் இருக்கிறோம், இருந்தாலும் உலகத்தார் அல்ல. உலகத்தை போல நம்ம மாறிவிட முடியாது, மாறிவிடக்கூடாது. அந்த உலகத்தை பார்க்கும்போது நம்ம எல்லாரும் பார்க்குற மாதிரி பார்க்கறது இல்லை, எல்லாத்தையும் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நேசிக்கிறது இல்லை, எல்லா காரியங்களையும் பாராட்டுறது கிடையாது. ஏன்னா உலகம் பல கோளாறுகளை உடையதாய் இருக்கிறது. உடனே விளங்கிடுது பாருங்க, உலகத்தில் வெறுக்க வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. பாவ செயல்களை வெறுக்கிறோம், பாவங்களை வெறுக்கிறோம், பாவ எண்ணங்களை வெறுக்கிறோம், பாவ இருளை வெறுக்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு ஒரு அவேர்னஸ் உண்டாகிறது, ஒரு ஜாக்கிரதை உண்டாகிறது. ஐயோ, இந்த உலகத்தில் வாழும்போது இந்த பாவம்லாம் என்னையும் ஒட்டிக்கக்கூடாது. இதில் போயிட்டு இருக்கும்போது, இந்த உலகத்தில் பயணிக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பாவ அழுக்கு என்னையும் ஒட்டிடக்கூடாது, என் மனசுக்குள்ளே வந்துடக்கூடாது, இந்த எண்ணங்கள் என்னுடையதாகிடக்கூடாது, எல்லா ஜனங்களும் என்ற மாதிரி நான் நினைக்கக்கூடாது. ஏன்னா அவர்களெல்லாம் வேறு மாதிரி இருக்கிறாங்க, வேறு நிலையில் இருக்கிறாங்க, இந்த அசுத்தத்தில் இருளில் இருக்கிறாங்க. நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன், இந்த அசுத்தமும் இந்த இருளும் எனக்குள்ளே வந்து விடக்கூடாது, பழக்க வழக்கங்கள் எனக்குள்ளே வந்து விடக்கூடாது, நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகவே எனக்கு தேவனுடைய கிருபை தேவை, ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தேவனுடைய கிருபை தேவைங்கிற ஒரு எண்ணம் உண்டாகி விடுகிறது. அப்போ பாவம் நம்மளை சுற்றி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நிறைய கிறிஸ்தவர்கள் பாருங்கள், தேவன் எவ்வளோ பரிசுத்தர்ன்றது விளங்காதனால உலகத்தை ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறது. உலகத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிறது. அந்த உலகத்தில் வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுக்கிறது இல்லை, அதை ஒரு அறிவோடு பார்க்கறது இல்லை, எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கை. அது பரவாயில்லையாக்கும், இது பரவாயில்லையாக்குன்ற உலகத்தில் வெறுக்க வேண்டியவைகள் ஏராளமாக இருக்குது. அந்த பாவ காரியங்களும் நாம் வெறுக்க வேணுங்கிறத அவர்கள் கவனித்து பார்ப்பது கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இந்த உலகத்தில் வெளிச்சமாக இருக்கிறோம், உப்பாக இருக்கிறோம். அப்படி தான் வச்சுருக்கார் கர்த்தர். நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் நாம் உலகத்தார் அல்ல, இந்த உலகத்தாரை போல் வாழுவது கிடையாது. நாம் வித்தியாசமானவர்கள். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல் நாமளும் பரிசுத்தராய் இருக்கும்படியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த உலகத்தாரை பார்க்கும்போது அவர்களுக்குள்ளே இருக்கிற இருளையும் அசுத்தத்தையும் பாவங்களையும் பார்க்கும்போது நமக்கு பரிதாபமாக இருக்குது. அவர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லணும், சுவிசேஷத்தை இந்த உலகத்தை அறிவிக்கணுங்கிற ஒரு அவசியம் நமக்கு தெரிகிறது. அவர்கள் தேவனை விட்டு துண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், தூரமாய் போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசுவை பற்றி நான் சொல்ல வேண்டும், அவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ளே உண்டாகிறது. எப்படி மக்கள் தேவனுக்கு ஏற்றவர்களாக, தேவனுக்கு பிரியமானவர்களாக முடியும்? அவர்கள் தங்களுடைய நியாயம் நீதியெல்லாம் கொண்டாந்து அப்படி ஆக முடியாது. இந்த ஜனங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் ஆக வேண்டும் என்று சொன்னால் அவர் கொடுக்குற பரிசுத்தம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து நம்முடைய பாவங்களை கழுவுறார் இல்லையா, அந்த மாதிரி பரிசுத்தம். அவர் நம்மை நீதியின் வஸ்திரத்தினார் உடுத்துகிறார் இல்லையா, அந்த மாதிரி பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் நம்ம குவாலிஃபை பண்ணுகிறது. நம்முடைய பரிசுத்தம் நாம் செய்த புண்ணியங்கள் நம்மை வாழ வைக்காது, நமக்கு கடவுளிடத்தில் தயவை பெற்று தராது. 1 அதிகாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்குது பாருங்கள், அற்புதமான ஒரு பகுதி. அதை வாசிக்கிறேன். 9ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிராராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுயபுணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இப்போ கவனிங்க, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். கொரிந்து சபை ரொம்ப ஃபேமஸ், பாவத்துக்கு பேர் போன ஒரு இடம். கொரிந்து பட்டணமே அப்படிப்பட்ட ஒரு பட்டணங்கிறாங்க. பாவம் பெருக்கெடுத்து ஓடுகிற ஒரு இடம். ஏன்னா அது பெரிய கமர்ஷியல் சென்டர். அங்கே பலரும் வியாபாரத்துக்காக வந்து போகிறதுனால பலவித கேடுகள் அங்கே இருக்குது. ஒரு பெரிய சிட்டியில் இருக்கிற அத்தனை கேடுகளும் அதில் இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீங்க. என்ன மாதிரி ஒரு பயங்கரமான லிஸ்ட்டை கொடுத்துட்டு சொல்கிறாரு, அங்கே விசுவாசிகிட்ட சொல்கிற நீங்கள்லாம் சிலர் இப்படி இருந்தீங்க அப்படிங்கிறாரு. ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் கழுவப்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்படும், நீதிவான்கள் ஆக்கப்பட வேண்டும்.
அவங்க முயற்சினால் அல்ல, கடவுள் கழுவணும். தேவனுடைய ஆவியினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட வேணும். அந்த விதத்தில் தான் தேவன் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியும். இவங்கெல்லாம் அப்படி இருந்தாங்கன்றாரு, இப்போ நல்லா இருக்கிறாங்கன்றாரு. அப்போ இது நமக்கும் பொருந்தும். நம்மளும் பாவ ஜீவியத்தில் இருந்தோம். கர்த்தர் வந்து நம்ம கழுவி பரிசுத்தமாக்கி நீதிமான்களாக்கி நம்ம சேர்த்து கொண்டார். அவர் ஒன்று செஞ்சார் நமக்குள்ள. அவர் நம்ம சுத்திகரித்தார், அவர் பரிசுத்தமாக்குறார், அவர் கழுவுகிறார், அவர் நீதிமான்களாக்குகிறார். அப்போ அப்படி தான் கர்த்தரிடத்தில் நாம் வர முடியும். இந்த உலகத்தாரை பார்க்கும்போது நமக்கு அது விளங்குது. நாம் ஒன்று அவங்களுக்கு பண்ண முடியாது, அவங்க ஒன்று அவங்களுக்கு பண்ணிக்க முடியாது, கடவுள் அவங்களுக்கு ஒன்று பண்ணணும். அப்போ நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிறது நமக்கு விளங்குகிறது. இப்போ நமக்கு க்ளீனாக விளங்கிடுது. தேவன் பரிசுத்தருங்கிற வெளிப்பாடு வந்தோடனே நமக்கு ஒன்று தெளிவாக விளங்கிடுது. இந்த உலகம் நிறைய காரியங்கள் வெறுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த உலகத்தை அன்பு கூற முடியாது, அது வேறு விதத்தில் இருக்குது. அதில் சில காரியங்கள் ரொம்ப வெறுக்கத்தக்கதாக இருக்கிறது. ஆகவே நான் ரொம்ப அறிவோடு வாழ வேணும். இந்த உலகத்தில் வாழும்போது ரொம்ப ஜாக்கிரதையோடு வாழ வேணும், தேவ கிருபையோடு வாழ வேணும். அதெல்லாம் வந்து எனக்குள்ளே ஒட்டிக்காதபடி வாழணும், பட்டும் படாமல் வாழ வேண்டியதாக இருக்குது இந்த உலகத்தில். அப்படிங்கிறது நமக்கு விளங்கி விடுகிறது. சரி, மூணாவது காரியத்துக்கு போவோம். இன்னொரு விதத்தில் தேவனுடைய பரிசுத்தத்தை புரிந்து கொள்ளலாம். அது எப்படின்னா, தேவனுடைய பரிசுத்தத்திற்கு நெகட்டிவ் ஆஸ்பெக்டும் இருக்குது, பாசிட்டிவ் ஆஸ்பெக்டும் இருக்குது. அதை பிற்போக்கான விதத்திலும் புரிந்து கொள்ளலாம், முற்போக்கான விதத்திலும் புரிந்து கொள்ளலாம். நெகட்டிவ் சைடுன்னா எப்படி நெகட்டிவாக புரிஞ்சு கொள்றதுன்னா, தேவன் பரிசுத்தர்னா என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம்? அவர் பாவத்தை வெறுக்கிறவர். அதான் நெகட்டிவ். பரிசுத்தர்னா எதை வெறுக்கிறார்ன்றதை வச்சு அவர் பரிசுத்தர்ன்றதை புரிந்து கொள்ளலாம். எதை வெறுக்கிறார் அவர்? ஆபகுக்கு 1:13 சொல்லுகிறது, தீமையை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணனை அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. பார்க்கவே மாட்டாராம் பாவத்தை. அப்பேற்பட்ட சுத்த கண்களை உடையவர் அவர். அப்போ தேவனுடைய பரிசுத்தத்தை எவ்வளோ சீரியஸாக சொல்லுது பாருங்க. பார்க்கக்கூட மாட்டார்னா அப்போ அதோட ஏதாவது சம்மந்தப்படுவாரா? அதோட வச்சுக்குவாரா? அதனால தான் இயேசுவை சிலுவையில் பாவமாக்கின போது முகத்தை திருப்பி கொண்டார். இவர் கதறாரு, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். அந்த க்ஷணப்பொழுதில் அவரை கைவிட வேண்டியதாயிற்று. ஏன்னா பாவத்தின் மொத்த உருவமாயிட்டார் அவர். நம்முடைய பாவங்கள்லாம் அவர் மீது வைக்கப்பட்டது, தண்டனைலாம் அவர் மீது வைக்கப்பட்டது, சாபமானார். அதனால தான் முகத்தை திருப்பிக்கிறார். 3வது நாள் முகத்தை திருப்புறார் இவருக்கு நேராக. அப்போ தான் உயிரோடு எழும்புகிறார். இந்த முகத்தை திருப்புற விவகாரம் இருக்குது பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து எண்ணாமத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கற்றுத்தர்றார் தேவன் சொல்கிறதுக்கு. அந்த ஆசீர்வாதத்தை தான் இன்றைக்கி சபைகளெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க. எண்ணாமத்தில் கடைசி சில வசனங்களில் அது சொல்லப்படுகிறது. எப்படி ஆசீர்வதிக்க வேணும்னு ஆரோனுக்கு கற்றுத்தர்றார். சொல்கிறாரு, இப்படி சொல்லுன்றார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அப்போ நோக்கி பார்க்கக்கூடாதவர் நம்மளை நோக்கி பார்க்குறாருன்னா நம்ம அவர் ஏற்றுக்கொண்டார்னு அர்த்தம், நம்ம வீடு தயவுள்ளவர்களாக இருக்கிறாருன்ற அர்த்தம் இல்லையா? அப்போ கர்த்தர் பாவத்தை நோக்கி பார்க்கக்கூடாதவர் அவர். வேத வசனம் அவ்வளோ சீரியஸாக அவரை பற்றி சொல்லுது. பரிசுத்தர்னா என்னன்னு அதை காட்டிலும் இன்னும் அதிகமாக ஆமோஸ் புஸ்தகத்தில் ரொம்ப அற்புதமாக காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஆமோஸின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. 21ஆம் வசனம் ரொம்ப ஆமோஸ் வந்து கடிந்து கொள்ளுகிறார் அந்த மக்களை. ஏன்னா ரொம்ப அநியாயம் அக்கிரமம் பெருகிடுச்சு நாட்டில். இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் ஏழைகளையும் விதவைகளையும் நசுக்கி புழிஞ்சு ஜனங்கள்கிட்ட எப்படிலாம் பிடுங்கணுமோ பிடுங்கி அப்படி சிலர்லாம் வந்து பொழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த பெரிய அதிகாரிகளுடைய மனைவிகளை எப்படி திட்டுறாருன்னா, பாசானின் மாடுகள் என்றார். பாசானின் மாடுனா அந்த காலத்தில் பாசான்னு ஒரு இடத்துலேருந்து மாடுகள் வாங்கினா அது நல்லா கொழுகொழுன்னு இருக்கணுமா, அப்படி சொல்லி பெண்களை திட்டுறாரு. ஏன் திட்டுறாருன்னா, இந்த லஞ்ச லாவண்ய அதிகாரிகள்லாம் ஏன் லஞ்சம் வாங்குறாங்கன்னா, வீட்டில் மனைவி தூண்டுறாளாம். ஏன் என்ன கலெக்ஷன்லாம் ஒன்றும் சரியில்லையா, வர வர குறைஞ்சிக்கிட்டே போகுது, நான் நகை வாங்க வேணாமா, நான் அது வாங்க வேணாமா, இது வாங்க வேணாமா, நேற்றெல்லாம் நிறைய கொண்டு வந்தேன், இன்றைக்கி என்ன குறைஞ்சி போச்சு அப்படின்னு அந்த மாதிரி பண்ணுறாங்களாம்.
அதை போட்டு திட்டுறாரு பாருங்க. அதெல்லாம் அதுக்குள்ளே போகிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் இந்த ஒரு பகுதியை மட்டும் வாசிக்கிறேன். இவர் பரிசுத்தர்ன்றதை ஆமோஸ் எப்படி சொல்கிறாரு பாருங்க. இந்த பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், பரிசுத்தம் இல்லாமல் அசுத்த நிலையில் இருக்கிற மக்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்கிறாரு 21ஆம் வசனத்தில், உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. பாருங்கள், இது மதம்னா இப்படி தான். அது வாழ்க்கை வந்து சரியாக இருக்காது. வாழ்க்கை வந்து எப்படி வேணால் வாழ்ந்துக்குவாங்க. ஆனால் பண்டிகைலாம் கரெக்டாக அனுசரிப்பாங்க. பண்டிகை கரெக்டாக நடந்துட்டு இருக்கும். ஆசரிப்புகள்லாம் கரெக்டாக இருக்கும். கோயிலுக்கெல்லாம் கரெக்டாக போயிடுவாங்க. ஈஸ்டர் கரெக்டாக போயிடுவாங்க. குட் ஃப்ரைடே கரெக்டாக போயிடுவாங்க. கிறிஸ்மஸுக்கு கரெக்டாக இருப்பாங்க. புது சட்டையை வாங்குவாங்க. பிரியாணி சாப்பிடுவாங்க. கேக்கை வெட்டுவாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. ஆசரிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். கோயிலுக்கு போய் காணிக்கை கூட கொடுப்பாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் வாழ்க்கை மட்டும் சரியாக இருக்காது. ரிலிஜன், அதுதான் ரிலிஜன். ரிலிஜன் என்னன்னா, செய்கிறது ஒன்று, உள்ளம் வேறு விதமாக இருக்கும். உள்ளம் எப்படி இருக்குன்றது பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. வெளியே வந்து பெரிய அப்படியே பரிசுத்தர் மாதிரி காட்டிக்குவாங்க. கோயிலுக்கு கரெக்டாக வந்து கோயில் உள்ள கரெக்டாக இருந்துக்குவாங்க. கோயிலுக்குள்ளே கரெக்டாக இருந்துக்கும். அதுக்குள்ளே சரியாக பேசுவாங்க. அதுக்குள்ளே ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க. எல்லாம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணணும், வெளியே வா உன்னை பார்த்துக்கிறேன்பாங்க. ஏன்னா வெளியே போனால் என்ன வேணால் பண்ணிக்கலான்ற ஒரு நினைப்பு. வீட்டுக்கு போன பிறகு என்ன வேணால் எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆஃபீஸுக்கு போன பிறகு என்ன வேணால் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாங்கிற ஒரு நினைப்பு அவங்களுக்கு இருக்குது பாருங்கள். அப்படிப்பட்ட ஆட்களை சொல்கிறாரு, உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். உங்கள் பண்டிகையை எனக்கு பிடிக்கல போன்றார். இப்போ தான் சொன்னார் பண்டிகைலாம் அனுசரிக்க சொல்லி. ஏன்னா அந்த பண்டிகைகளுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் உண்டு. அவையெல்லாம் இயேசு எப்படி நம்மளை ரட்சிக்கிறாருங்கிறத நிழலாட்டமாக எடுத்து காட்டுறதுக்கு தான் பண்டிகைகள்லாம் கொடுத்தாங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில். உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. உங்கள் கேதரிங், அசம்பிளிங்னு வருது இங்கிலீஷில் வரும்போது, யுவர் சேக்ரட் அசம்பிளி, நீங்கள் கூடி வந்து ஆசரிக்கிறீங்களே, ஆராதனை செய்கிறீங்களா, அதுவே எனக்கு பிடிக்கலன்றார். இன்னும் கேட்டால் அடுத்த வசனம் சொல்கிறார், உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். பலிகளெல்லாம் எப்படி படைக்கணும், எப்படி செய்யணும்னு இவர் தான் சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா அவைகளெல்லாம் கிறிஸ்துவை நமக்கு காட்டுகிறது. கிறிஸ்து எப்படி நமக்காக பலியாக போகிறார், அதன் மூலமாக தான் ரட்சிப்பு உண்டாகிறது போதிக்கிறதுக்காக பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலிகள் பயன்படுத்தப்பட்டது. இப்போ கிடையாது அதெல்லாம். ஏன்னா கிறிஸ்து வந்துட்டார். அவையெல்லாம் நிழலாட்டங்கள், நிஜம் வந்துருச்சு. கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். அவைகளெல்லாம் காணிக்கைகளாக தான் கொண்டாந்தாங்க. அதெல்லாம் வேணாம் எனக்குன்றார். அப்புறம் பாருங்கள், உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். உன் பாட்டே வேணாம் போன்றார். சில பேர் ஜனங்கள் நல்ல பாவத்தில் வாழ்ந்துக்கிட்டு கூடி வந்து ஆசிரிப்பெல்லாம் நடத்துறது, பலிகள்லாம் செலுத்துகிறது, பாட்டு பாடுறது, மியூசிக் வாசிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் சொல்கிறாரு, எதுவுமே வேணாம் எனக்கு. நீ பண்ணுறது எதுவுமே, உன் ஆராதனையே பிடிக்கல, உன் கூடி வர்றதே பிடிக்கல, உன் பலிகளும் பிடிக்கல, உன் காணிக்கையும் பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல எனக்கு. உன் பாட்டெல்லாம் வந்து ராகம் மாதிரி கேட்க மாட்டேங்குது, எனக்கு கேட்குறது வந்து இறைச்சல் மாதிரி கேட்குது அப்படிங்கிறார். இறைச்சல், நாய்ஸ், சகிக்க முடியல எனக்குன்றார். ஏன்? நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவுது. இதெல்லாம் விட்டுட்டு எதில் கவனம் செலுத்து? நியாயம் நீதி இது வந்து வற்றாத நதி போல, தண்ணீரை போல புரண்டு வர்ற மாதிரி நியாயம் நீதியும் வாரி வழங்கியா அப்படிங்கிறார். அதை செய்ய நாட்டில் நியாயம் நீதியும் தாராளமாக செய்யப்படட்டும். அப்புறம்தான் உன் பலிகளை கொண்டு வா, அப்புறம்தான் நீ வந்து ஆசிரிக்கணும், அப்புறம்தான் நீ கூடி வரணும், அப்புறம்தான் வந்து பாட்டு பாடணும், அப்புறம் தான் வந்து நீ மியூசிக் வாசிக்கணும், அப்போ தான் அந்த ராகமே எனக்கு பிடிக்குன்றார். கர்த்தர் எல்லாருடைய பாட்டையும் விரும்புறதில்லை. கர்த்தர் எல்லாருடைய மியூசிக்கும் விரும்புறதில்லை. எல்லாருடைய ஆராதனையும் விரும்புகிறதில்லை. ஏன்? அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர். அவர் சொல்கிறாரு, வாழ்க்கை சரியில்லாத போய் நீ இதெல்லாம் பண்ணினா எனக்கு அது பிடிக்கல அப்படின்றார். இது என்னது? வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்குது. சடங்காச்சாரங்களை மட்டும் கரெக்டாக செஞ்சிடுறீங்க. பலி இடுறது, காணிக்கை செலுத்துறது, ஆசரிக்கிறது, பாட்டு பாடுறது, இதெல்லாம் மட்டும் கரெக்டாக பண்ணுறீங்க, வேணாம் எனக்குன்றார். எந்த தேவனை ஆராதிக்கிறீர்களோ அந்த தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை இருக்க வேணுங்கிறது தான் அவருடைய டிமாண்ட் அங்கே. அப்போ என்ன மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். கர்த்தர் பாவத்தை வெறுக்கிற தேவன். அவர் பரிசுத்தர்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? எந்த விதத்தில் பரிசுத்தர்? பாவத்தை வெறுக்கிற பரிசுத்தர் அவர். அதே நேரத்தில் அதன் ஆப்போசிட் சைடும் ட்ரூ, உண்மை.
பாவத்தை வெறுக்கிற பரிசுத்தர் மட்டும் இல்லை, நீதியை விரும்புகிற பரிசுத்தர். அதுதான் பாசிட்டிவ் சைடு. நீதியை விரும்புகிறாருன்னு எங்கே சொல்லியிருக்குது? சங்கீதம் 11:7 பாருங்கள். சங்கீதம் 11:7 இப்படி சொல்லியிருக்குது, கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேலே பிரியப்படுறாரு, அவருடைய முகம், மறுபடியும் பாருங்க முகம், அவர் முகம் நம்மளை நோக்கி இருந்தாலே நம்மளை விரும்புகிறாருன்னு அர்த்தம், நம்மளை அங்கீகரிக்கிறார்னு அர்த்தம். அவருடைய முகம் அவனை நோக்கி இருக்கிறது. கர்த்தர் பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். பாவத்தை வெறுக்கிறவர்னு சொல்லிட்டேன், நீதியை விரும்புகிறவர்னு சொல்லிட்டேன். பாவத்தை வெறுக்கிறாருங்கிறப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அது பாவத்தை வெறுக்கிறாருன்னா பாவியை வெறுக்கிறாரு இல்லை. சிலருக்கு அது புரிய மாட்டேங்குது. சொல்கிறாங்க, சிலர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, பாவத்தை வெறுக்கிறவர் பாவியை நேசிக்கிறாருன்னு சொல்கிறீங்க, எப்படி அது முடியும்? அவன் தானே பாவம் செய்கிறான், அவன் எப்படி நேசிக்க முடியும்? பாவத்தை வெறுக்கிற தேவன் பாவியை எப்படி நேசிக்க வேணும், பாவியை சேர்த்து வெறுக்க வேணாமா அப்படின்றாரு. அவங்களுக்கு புரியல, எப்படி பாவத்தை வெறுத்து பாவியை எப்படி கடவுள் நேசிக்க முடியுன்றாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். கேன்சர் நோய் இன்றைக்கி நிறைய பேர் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு போனால் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எங்கெங்கெல்லாம் அது பரவி இருக்குன்னு பார்த்துட்டு அதை ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ நல்ல காலம், நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் வந்திருக்கு. சிலர்லாம் அது வந்த பிறகும் 20 வருஷம் 30 வருஷம் நல்லா வாழ முடியுது. ஏன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது ட்ரீட் பண்ணாமல் விட்டால் அழிச்சிடும், ஆளை கொன்னுடும். அப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பின்னு பல விதமான தெரப்பி வச்சுருக்கிறாங்க. சர்ஜரி, அறுவை சிகிச்சை கூட பண்ணி அந்த கேன்சரை அகற்றுகிறார்கள். சுரண்டி இரண்டி எல்லாத்தையும் க்ளீனாக எடுத்து போட்டு அது எங்கேயும் பரவாதபடிக்கு 6 மாதத்துக்கு ஒருக்க ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்து இப்படி பண்ணி ஆளை வாழ வைக்கிறாங்க. அந்த கீமோதெரப்பியெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நண்பர்கள் எனக்கு சிலர்லாம் தெரியும், அவங்களாம் அந்த கீமோதெரப்பி அனுபவிச்சிருக்கிறாங்க. கொடூரம், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனுடைய போகிறதுக்கு. அப்பேற்பட்ட ஒரு அனுபவம் அது. அறுவை சிகிச்சைலாம் ரொம்ப கஷ்டம். அது உள்ளே போயிட்டு வர்றாங்க, தப்பிச்சிடுறாங்க அதிலேருந்து எப்படியோ. கஷ்டம், அது ரொம்ப பாடுகள் அதில் அதிகம். ஆனால் அந்த மருத்துவர் அவர்களுக்கு விரோதியா? அதை பண்ணுறவர் கிடையாது. கீமோதெரப்பி கொடுக்குறவர் விரோதியா? கஷ்டப்படுத்துகிறாரு அவர் கிடையாது. அவர் அந்த நோயாளியை அன்பு கூறுகிறார். நோயாளியை அந்த நோயிலிருந்து குணமாக்கணும்னு பார்க்குறாரு, அவனை வாழ வைக்கணும்னு பார்க்குறாரு, அவனை உயிரோட வைக்கணும்னு பார்க்குறாரு. நோயை தான் எதிர்க்கிறாரு, நோயை வெறுக்கிறாரு, நோயாளியை அன்பு கூறுகிறார். அதே மாதிரி தான் கர்த்தர் பாவம் ஒரு கேன்சர் நோய் மாதிரி பாருங்கள். அதை உள்ளே விட்டால் கொஞ்ச நாளில் எங்கும் பரவி மனதை தீட்டுப்படுத்தி, இருதயத்தை தீட்டுப்படுத்தி, நாக்கு பேச்சை தீட்டுப்படுத்தி, எல்லாத்தையும் கெடுத்து, குடும்பத்தை கெடுத்து, தொழிலை கெடுத்து, அப்படி சம்பாத்தியத்தை கெடுத்து, வாழ்க்கையை கெடுத்து, மானம் மரியாதையெல்லாம் இழக்க பண்ணி, பாவத்தை அனுபவிச்சிங்கன்னா எல்லாத்தையும் பண்ணி ஆளை காலி பண்ணிடும். கேன்சர் மாதிரி அது. அப்போ அதை பார்க்கும்போது கடவுள் என்ன பண்ணுறாரு? அந்த பாவத்தை வெறுக்கிறார். ஏன் வெறுக்கிறார்? அது உங்களை அழிக்கிறது, ஜனங்களை அழிக்கிறது. தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷனை, தேவனுடைய ரூபத்தில் உண்டாக்கப்பட்ட மனுஷனை அது கொல்லுகிறது, அழிக்கிறது. பாவம் நாசமாக்குகிறது அவனுடைய வாழ்க்கையை, அவனுடைய குடும்பத்தை அழிக்குது, சமாதானத்தை கெடுக்குது. ஆகவே அதை வெறுக்கிறார். ஆனால் அவனை நேசிக்கிறார். அப்போ சிலர் சரியாக புரிஞ்சு கொள்றதில்லை. சிலர் எப்படி சொல்கிறாங்க? கர்த்தர் அன்பான தேவன், ஆகவே பாவம் ஒரு பிரச்சனை கிடையாது. தேவன் பாவியை அன்பு கூறுகிறார் அப்படின்னா அவங்க எந்த அர்த்தத்தில் எடுத்துக்கிறாங்க? அப்படின்னா நீ என்ன வேணா பண்ணலாம், உன்னை அன்பு கூறுறார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. கிருபை, அவர் கிருபை உள்ள தேவன், அன்புள்ள தேவன். நீ என்ன வேணால் பாவம் செய்யலாம், அவர் ஒன்று கண்டுக்க மாட்டார், ஏன்னா அவர் அன்புள்ள தேவன் அப்படின்றாங்க. அதே அர்த்தம். டாக்டர்கிட்ட போகிறீங்க, கேன்சரோட போகிறீங்க, டாக்டர் உன்னை அன்பு கூறுகிறார், கேன்சர் உள்ளே இருக்குது, அவர் வேணாம் ஒன்றும் பண்ண வேணான்றார். ஏன்னா பாவம் ஒன்று அறுத்து உள்ளே இருக்கிறதெல்லாம் வெட்டி எடுத்து கீமோதெரப்பி கொடுத்து இதெல்லாம் பண்ணால் ரொம்ப கஷ்டப்படுவோப்பா, நீ வேணாம் ஒன்றும் பண்ணாத, அப்படியே செத்து போன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது இல்லையா? அதை விரும்ப மாட்டோம். என்னமாவது பண்ணுங்கள் சார், எவ்வளோ வேணால் செலவு, லட்சக்கணக்கில் செலவழித்தாலும் நான் செலவழிக்க தயார், என்னமாவது பண்ணுங்கள், என்னை உயிர் பழக்க வைக்கின்றான்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ தேவன் நம்ம அன்பு கூறுகிறாருன்னா நீ என்னத்தை வேணா பண்ணிக்கலாம், உன்னை அன்பு கூறுறாருன்னு அர்த்தம் கிடையாது. தேவன் அன்பு கூறுறாருன்னா எந்த விதத்தில் நம்ம அன்பு கூறுறாரு?
அவர் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பாவத்தை வெறுக்கிறார், அதிலிருந்து நம்ம விடுவிக்க வேணும் என்று விரும்புகிறார், அதை அகற்ற விரும்புகிறார். அதற்கு அவர் ஒரு சர்ஜரி பண்ணணும்னு பார்க்குறாரு, அவர் உள்ளே பூந்து வேலை செய்யணும்னு பார்க்குறாரு, இந்த பாவ செயல்களெல்லாம் அகற்ற வேணும்னு பார்க்குறாரு. நீங்கள் நினைக்கிறீங்க அது ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட், அது ஜாலியாக இருக்குது, நல்லா நான் ரொம்ப சுதந்திரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க. அவர் சொல்கிறார் வேணாம், இது உன்னை கொன்னுடுன்றாரு. அதை சொல்லும்போது நமக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனால் அதுதான் நம்மளை பிழைக்க வைக்கும், நமக்கு ஜீவனை கொடுக்கும். சரி, பல விதங்களில் இந்த பரிசுத்தர் தான் பரிசுத்தர் என்பதை வெளிப்படுத்துகிறார். 4வது காரியம், அதை பற்றி வேதவசனம் பல காரியங்களை சொல்லுது. கடகடன்னு சில காரியங்களை பார்ப்போம். முதலாவது, மனுஷனை உண்டாக்கின விதத்திலேயே அவர் காமிக்கிறாரு தான் பரிசுத்தர் என்பதை காட்டுகிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்கள். இதோ மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். எப்படி உண்டாக்குனாரா? செம்மையானவனாக உண்டாக்குனார். என்ன வார்த்தைகள் பாருங்கள். இங்கிலீஷில் சில மொழிபெயர்ப்பு சொல்ல அப்ரைட்டாக உண்டாக்குனார். அதாவது பெரிய யோக்கியனாக, பரிசுத்தனாக, பரிசுத்தமாக வாழக்கூடியவனாக உண்டாக்க, செம்மையாக இருக்கக்கூடியவனாக உண்டாக்குனார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். செம்மையாக உண்டாக்குனார். இவன் என்ன பண்ண போய் என்னென்ன தந்திரம் பண்ண முடியுமோ பண்ணி, எப்படிலாம் பாவம் செய்யணுமோ அதெல்லாம் பண்ணி கெட்டு போனான்ற, அதான் அர்த்தம். அது சில மொழிபெயர்ப்பில் ஆங்கிலத்தில் வாசித்து பாருங்கள், க்ளீனாக வரும். அது என்னென்ன பாவம் செய்யணுமோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி எப்படிலாம் செய்யணுமோன்னு உபாய தந்திரங்கள்லாம் பண்ணி செம்மையாய் அவனை உண்டாக்கி இருந்த போதும் அப்படி செம்மையானவனாக நடந்து கொள்ளாமல் பல விதங்களில் அவன் கெட்டு போனான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஸோ கர்த்தர் எப்படி உண்டாக்குனார் மனுஷனை? அவருடைய சாயலினுடைய ரூபத்தின்படி செம்மையானவனாக உண்டாக்குனார். அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியுது, அவன் அப்ரைட்டாக உண்டாக்குறார், யோக்கியனாக உண்டாக்குகிறார். அது நமக்கு சொல்லுகிறது அவர் பரிசுத்தர். அதனால தான் அவனையும் அப்படி உண்டாக்குறார். பரிசுத்தர் அசுத்தமானவனை உண்டாக்க முடியாது, பரிசுத்தர் பரிசுத்தமானவனை தான் உண்டாக்க முடியும். பரிசுத்தமானவனை தான் உண்டாக்குனார் மனுஷனை. 2வது 10 கற்பனைகளை பாருங்கள். 10 கற்பனைகள் அவருடைய பரிசுத்தத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. 10 கற்பனைகள் ரொம்ப பிரமாதமான ஒரு வேத பகுதி. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் சொல்கிறார், the law is holy. நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது தான் அப்படிங்கிறார். நியாயப்பிரமாணத்தில் எந்த கோளாறும் கிடையாது, மனுஷனுக்குள்ளே தான் கோளாறு. அவன் தான் அசுத்தம் உள்ளவனாக இருக்கான், அதனால் நியாயப்பிரமாணம் சொல்கிறபடி செய்ய முடியல அப்படின்றார். அப்போ நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது. அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை தங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையாக கொண்டு வாழுகிற மக்கள் பரிசுத்தர்களாக இருப்பார்கள். ஏன் கொடுக்குறார் இஸ்ரவேல் மக்களுக்கு? அதை பரிசுத்தராய் அவர்கள் வாழ வேணும்ங்கிறதுனால கொடுக்குறார். மற்ற ஆட்களை போல அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆகவே நீ தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு, களவு செய்யாத, கொலை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, பொய் சாட்சி சொல்லாத, மற்றவனுக்குரியதை இச்சிக்காத. என்ன மாதிரி மாரல் லாஸ் பாருங்கள். இதையெல்லாம் அஸ்திபாரமாய் கொண்ட சமுதாயம், அப்படிப்பட்ட சமுதாயங்கள் உருவாகிருக்கு கடந்த காலங்களில். இன்றைக்கு அந்த சமுதாயங்கள்லாம் கர்த்தரை மறந்து அவங்களே பெரிய பாவிகளாக இருக்கிறாங்க. இன்றைக்கி ரொம்ப மோசமான வாழ்க்கைக்குள்ளே போயிட்டாங்க சிலர்லாம். ஆனால் அந்த சமுதாயங்களை பார்த்திங்கன்னா சில அந்த 10 கற்பனைகள் அவர்களுடைய சமுதாயத்தின் அடிப்படை சுவாபத்துக்கு அஸ்திபாரமாக இருக்கிறதுன்றதை இன்னைக்கு கூட பார்க்கலாம். நீங்கள் இன்னைக்கு கூட பார்க்கலாம். இப்படி சில அடிப்படை காரியங்கள், உண்மையை பேசுகிறது, மற்றவனை இச்சியாமல் இருக்கிறது, மற்றவனுடைய காரியங்களை அபகரிக்காமல் இருக்கிறது, ஒரு தனி மனிதனுடைய அவனுக்கு உரிய சொத்துக்கள் அதெல்லாம் யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. 100 வருஷம் பொறுத்து போனாலும் அங்கே தான் இருக்கும், அது உங்கள் பேரில் தான் இருக்கும், யாரும் வந்து தொட முடியாது அதை. அப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள், அப்படிப்பட்ட ஒரு கொள்கைகள் எல்லாம் இருக்குதுங்க. ஏன்னா அந்த சமுதாயமே அப்படிப்பட்ட ஒரு கொள்கையின் அடிப்படையில் வளர்க்கப்பட்ட ஒரு சமுதாயம். 100கணக்கான வருஷங்களாக இந்த 10 கற்பனை அடிப்படையாக கொண்டு வளர்ந்ததுனால, ரெஃபர்மேஷன் டைம்லேருந்து அப்படி வளர்ந்ததுனால, லூத்தர் டைம்லேருந்து இதெல்லாம் போதிக்கப்பட்டு வளர்ந்ததுனால அவரெல்லாம் வளமான நாடுகளாக மாறிட்டாங்க. ஏன்னா இந்த கொள்கைலாம் எங்கே இருக்குதோ அங்கே பிஸ்னஸ் நல்லா நடக்கும். ஏன்னா ஒரு ஆளை நம்பலாம். நிறைய தேசங்களில் பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒன்று கான்ட்ராக்ட் போட்டால் அதுபடி செய்வாங்களான்றது சந்தேகம். கான்ட்ராக்ட் போட்ட பிறகு கையெழுத்தெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க சிலர். செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னு நமக்கு நிச்சயம் இல்லைங்கிறாங்க. அந்த மாதிரியே போகுது. அங்கன்னா கண்டிப்பாக செய்தே ஆகணும், அதன்படி நடந்து கொண்டு ஆக வேண்டும். அப்போ பிஸ்னஸ் எல்லாம் தலைக்குது, தலை தோங்குது, பணம் கொழிக்குது. அங்கே
ஏராளமான செல்வம் அங்கே உண்டாகிறது ஒவ்வொரு தனி நபருக்கும். அப்படி இருக்கிறாங்க. ஏன்னா இந்த 10 கற்பனையை அடிப்படையாய் கொண்ட அஸ்திபாரமாய் கொண்ட சமுதாயங்கள். அப்போ இந்த 10 கற்பனை ஒரு டீசெண்டான வாழ்க்கைக்கு, ஒன்றும் பெரிய கடவுளை தெரியாதவங்க, இன்றைக்கி அவங்கெல்லாம் சிலரெல்லாம் கடவுளே நம்புறதில்லை, இருந்தால் கூட இந்த 10 கற்பனை வந்து அவங்களுக்கு அஸ்திபாரம் ஆகிடுச்சு. அதனால ஒரு சர்டன் டீசென்சி அவங்கள்ட்ட இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பர்ஃபெக்ட்னு நான் சொல்லலை, இன்றைக்கி அவங்கள்ட்ட பல குறைகளை சொல்லலாம் நம்ம, ஆனால் அடிப்படையாக ஒரு சில காரியங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கிறது. அதனால் அவர்கள் செழிக்கிறார்கள். 3வது, பழைய ஏற்பாட்டு பலிகளை பாருங்கள், அவைகளும் தேவன் பரிசுத்தர்ன்றதை காட்டுது. 10 கற்பனை மட்டும் இல்லை, பலிகளை பாருங்கள், தேவன் பரிசுத்தர்ன்றது காட்டுது. எப்படி காட்டுது? ஏன் பலிகளை செலுத்துகிறார்கள்? ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு, பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். ஏன்? ஏன்னா அவர் பரிசுத்தர், பாவத்தை நோக்கி பார்க்கக்கூடாத சுத்த கண்களை உடையவர். பாவத்தை அவர் தாங்கிக்க முடியாது, சகிச்சிக்க முடியாது. அதனால் பாவம் தண்டிக்கப்பட்டே ஆக வேணுன்றாரு. நம்மளை தண்டித்தா நம்ம செத்து போயிடுவோம். அதனால் சொல்லித்தர்றாரு எப்படி உனக்கு ரட்சிப்புன்னு சொல்லித்தர்றாரு. ஒரு மிருகத்தை கொண்டா இந்த ரத்தத்தை சிந்து தகன பலியாக அதை எரி, அது சாம்பலாகட்டும். அது நின்று பார்த்தோன்னே தான் இவனுக்கு நிம்மதியாது. ஐயோ, நான் எனக்கு நடக்க வேண்டியது இதுக்கு நடந்துருச்சு, என் பாவத்தை அது ஏற்றுக்குச்சு, தண்டனையும் அது ஏற்றுக்குச்சின்னு வீட்டுக்கு போகிறான். இதெல்லாம் என்ன போதனை? இந்த மிருகம் உனக்காக பதிலாளாகி உன்னுடைய பாவத்தையும் சாபத்தையும் தண்டனையை ஏற்றுக்கொண்டது போல இயேசு ஒரு நாள் வந்து உனக்கு பதிலாளாகி உன்னுடைய பாவத்தையும் உன்னுடைய தண்டனையும் ஏற்றுக்கொண்டு உன்னை அதிலிருந்து விடுவிப்பார்ன்றதை போதிக்கிறதுக்காக அதெல்லாம் செய்யப்பட்டது. அதனுடைய அடிப்படைனா தேவன் பரிசுத்தர். பாவத்தை சும்மா பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், பரவாயில்ல பண்ணிக்கோ, நான் ரொம்ப தாராளம் குணம் உள்ள தேவன் அப்படின்றவர் கிடையாது. அவர் பரிசுத்தர். ஆகவே தண்டிச்சே ஆகணும். ஏன் சிலுவை மரணம் நடந்ததுங்க? பாவத்தை தண்டிச்சே ஆகணும், அதனால தான் நடந்தது. என்ன வேறு வழி இல்லையா? சிலுவை மரணத்தை தவிர வேறு வழி இல்லையா? வேறு வழி கிடையாது, தண்டிச்சே ஆகணும். தண்டிக்கலைன்னா அவர் பரிசுத்தராக இருக்க முடியாது. 4வதாக, தேவனுடைய நியாய தீர்ப்பு பற்றி வேதவசனம் போதிக்குது. வாசிக்க நேரம் இல்லை. 2 தெசலோனிக்கேயர் 1:7-10 வாசித்து பாருங்கள். யூதா 15ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். இயேசு வரப்போகிறாரு, நியாய தீர்ப்பு நாளில் நம்ம அவருக்கெல்லாம் முன்னால் நிற்போம் அப்படின்லாம் சொல்லுது பாருங்கள் அந்த வசனங்கள். அவனுடைய கிரிக்கு தக்கதாக பலன் அளிப்பார், தண்டனை கிடைக்கணும்லாம் சொல்லுது. அப்படி சொல்லும்போது ஏன் அப்படிப்பட்ட ஒரு தண்டனை? சிலர் சொல்கிறாங்க, என்ன நல்ல கர்த்தர்ன்றீங்க, கடைசியில் தண்டிப்பார்ன்றீங்க, நரகம்லாம் இருக்குதுன்றீங்க. நல்ல கர்த்தராக இருக்கிறதுனால தான் அது இருக்குது, அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால தான் அது இருக்குது. பாவத்தை தண்டித்தே ஆக வேண்டும். என்னைக்கும் பாவம் செய்து அக்கிரமத்திலே வாழ்ந்துட்டு ஓஹோன்னு வாழ்ந்துட்டு செத்து போயிட்டு அவனை யாரும் தொட முடியல, யாரும் ஒன்றும் செய்ய முடியல, அசைக்க முடியாதுன்ட்டு போயிட முடியாது. திருப்பி எழுப்பி கொண்டாந்து நீதிமன்றத்தில் நிற்க வைக்க போகிறேன்றார். பதில் சொல்லி ஆக வேணும், தண்டனையை பெற்றே ஆக வேணும்ன்றார். ஏன்னா அவர் பரிசுத்தர், பாவத்தை தண்டிக்காமல் விட முடியாது. அதன் அடிப்படையில் தான் அந்த முடிவில் நடக்க போகிற நியாய தீர்ப்பு, தண்டனை எல்லாத்தை பற்றி வேதம் சொல்லுது. 5வதாக, கல்வாரி சிலுவையே தேவன் பரிசுத்தர் என்பதை நமக்கு அறிவிக்குது. ஏன் கல்வாரி சிலுவையில் இயேசுடைய மரணம் நிகழ்ந்தது? ஏன் யூதர்கள் அவர்களை வெறுத்ததுனாலையா? வெறும் யூதர்கள் தான் அவரை சிலுவையில் அறைஞ்சார்களா, அல்லது ரோமர்கள் அவரை சிலுவையில் அறைஞ்சார்களா, அல்லது வெறும் பொறாமை எரிச்சல் கொண்ட மக்கள் இவரை சிலுவையில் அறைஞ்சு கொல்ல வேணும்னு அப்படி மறிச்சாரா, அல்லது ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு நல்ல மனுஷன் ஜீவனை கொடுக்குறான் இல்லையா, மாட்டர் இரத்த சாட்சின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி மறிச்சாரா? எதுக்கு இயேசு சிலுவையில் மறிக்க வேணும்? 53வது அதிகாரம் ஏசாயா சொல்லுகிறது, கர்த்தர் அதை பண்ணாருங்க. அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டார். யார் அவரை காயப்படுத்தினது? யூதர்களா, ரோமர்களா? யார் காயப்படுத்தினது? அவர் எப்படி காயமடைந்தார்? நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார் சொல்ல, அடித்து நொறுக்குனாங்க அவரை. உடலெல்லாம் காயம், அடித்து நொறுக்கியிருக்காங்க. யார் அவரை நொறுக்குனது? யூதர்களா அல்லது ரோமர்களா? யார் நொறுக்குனது? அவர் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார்னு 5ஆம் வசனம் சொல்லுது. யார் நொறுக்குனதுன்றது 10ஆம் வசனம் சொல்லுது. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். கர்த்தர். ஏன்னா கர்த்தர் பரிசுத்தர். பாவத்தை தண்டிக்காமல் பாவியை மன்னிக்க முடியாது, பாவத்தை தண்டிச்சே ஆகணும். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 5:21 இன்னும் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்குது. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். ஏன்?
நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். யார் பண்ணது அதை? பாவமே அறியாத ஒருத்தரை பாவமாக்க முடியுமா? எப்படிங்க? பாவம் ஒன்று கூட செய்யல அவர் எப்படி பாவமாக முடியும்? கடவுள் அவரை பாவமாக்கினார், பாவ நிவாரண பலியாக்கினார்னு அர்த்தம். நம்முடைய பாவத்துக்கான பலியை அவர் ஆக்கிட்டாரு. ஏன்? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி. என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க, என்ன ஆச்சரியமான. வேற வழி கிடையாதா? எல்லாம் கேட்குறாங்க, வேற வழி கிடையாதாங்க, இப்படி தான் பண்ணணுமா? தன்னுடைய சொந்த குமாரனை கொன்று தான் செய்யணுமா? அந்த குமாரனே சொல்கிறார், கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணுறாரு, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும்ன்றார். கொஞ்ச நேரத்தில் சுதாரிச்சுட்டு சொல்கிறார், இல்லை இல்லை, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுதுன்றார். அப்புறம் எந்திரிக்கிறார், எந்திரிச்சு சரி வாங்க போகலாம். எங்கே போகிறாங்க? இவரை தேடிக்கிட்டு அங்கே போலீஸ் வருது. இவர் எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டு இருந்து இவரை பிடிக்கல. இவர் ஒரு கிரிமினல் மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டு இல்லைங்க. இவர் போய் அவங்கள்ட்ட சொல்கிறார், யாரை தேடுறீங்க? நான் தான் அவர் அப்படின்றார். வா போகலான்றார். சிலுவைக்கு தானே, வா போகலான்றார். அப்படி தான் நடக்குதுங்க. யார் அவரை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட முடியாது. ஜீவாதிபதி அவர், வானத்தி பூமி படைத்த தேவன். ஜீவனை கொடுக்கவும் அதை திரும்ப எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம் அவருக்கு இருக்குது. அப்புறம் எப்படி மறிச்சார் அவர்? ஏன் மறிக்கணும்? ஏன்னா அது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. இப்படித்தான் மீட்புங்கிறது தேவனுடைய நியதியாக இருக்கிறது. ஏன் அது தேவனுடைய நியதி? ஏன்னா பாவம் அதை தேவன் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார், அதை தண்டிப்பார். ஏன்னா அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர்ன்றதுனால தான் சிலுவை மரணமே நடந்தது. அவர் எதையும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார். எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா, தன்னுடைய குமாரனையே கொல்லணுன்னாலும் பரவாயில்ல கொண்டுறான்றார். இந்த பாவத்தை சரி கட்டுறதுக்கு சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை ஒப்பு கொடுத்தவர். மற்றெல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படின்னு பவுல் சொல்கிறார். அந்த அளவுக்கு போயிட்டார் கர்த்தர். அப்போ பரிசுத்தம் தான் காரணம் சிலுவைக்கு. அவர் மட்டும் பரிசுத்தராக இல்லைன்னா சிலுவை மரணமே தேவையில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். சரி போங்க பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், நாங்கள் மறந்துடுறோம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அவர் பரிசுத்தர், பாவத்தை வெறுக்கிறவர், பாவத்தை தண்டிக்கிறவர். சரி, கடைசியாக இந்த சத்தியம் அவிசுவாசிகளுக்கு என்ன சொல்லுது? அவிசுவாசிக்கு சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. கர்த்தருக்கு முன்னால் ஒரு நாள் நிற்க போகிறோம். நிற்கும்போது எப்படி நிற்க போகிறோம்? நிற்க முடியுமா? சங்கீதம் 1 முதல் 3 வசனங்கள் நீதிமானை பற்றி சொல்லியிருக்குது. அவன் எப்படி இருப்பான்னு. நீர்க்காலின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்லாம் சொல்லியிருக்குது. 4ஆம் வசனம் துன்மார்க்கரை பற்றி சொல்லுது, பாவிகளை பற்றி. எப்படி சொல்லுது பாருங்க. துன்மார்க்கரோ அப்படி இராமல். எப்படி இராமல்? அவன் ஓகோன்னு இருக்க மாட்டான்றார். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். என்ன சொல்ல வர்றாரு? காற்று பறக்கடிக்கும் பதரை போல்னா, கோதுமையை இது பண்ணும்போது அந்த பதர் தனியாக பிரிக்கும்போது காற்றுல அப்படியே தனியாக போய் விழும். அது இந்த கோதுமை கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால அது கரெக்டாக இதில் விழும். அது பதர் பறந்து போய் அங்கே விழும். காற்று பறக்கடிக்கிற பதரை போல் இருப்பார்கள்னா என்ன அர்த்தம்? அடுத்த வசனத்தை வாசித்தா புரிஞ்சிடும். ஆகையால் அப்போ அதை பற்றி தான் பேசுகிறார், விளக்கம் கொடுக்குறாரு. துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிற்பதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் நியாய தீர்ப்பில் கர்த்தருக்கு முன்பாக துன்மார்க்கர் போய் நிற்க போகிறாங்க. நிற்க போகும்போது அவங்க நினைக்கிறாங்க, எனக்கு தகுதி உண்டு, நான் நிற்பேன், பதில் சொல்வேன்னு நினைக்கிறாங்க. காற்று பறக்கடிக்கிற பதரை போல் அப்படியே தூரமாய் எடுத்து வீசப்படுவார்கள். நிற்க முடியாது, கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிற்க முடியாது. காற்று பறக்கடிக்கிற பதரை போல பறக்கடிக்கப்படுவார்கள். என்ன மாதிரி வார்த்தைகள் பாருங்க. நின்று பெரிய எக்ஸ்பிளனேஷன்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது. கர்த்தருக்கு முன்னால் நிற்கணும்னா அவரால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் நம்முடைய பாவங்களை பரிகரித்திருக்க வேண்டும். அவர் மேலே விசுவாசம் வச்சிருக்க வேணும். உங்கள் வழியில் வர முடியாது. எனக்கு தெரியும், நான் எப்படி வரணும்னு எனக்கு தெரியும். நான் அண்டாங் கொடுத்தேன், குண்டாங் கொடுத்தேன், வேட்டி கொடுத்தேன், சட்டை கொடுத்தேன், இத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டேன், இந்த கதையெல்லாம் நாங்கள் செல்லாது. நம்முடைய நீதியெல்லாம் தேவன் முன்பாக அழுக்கும் கந்தையுமாய் இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. கர்த்தர் சொல்கிறார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல. அப்போ ஏன் பரிசுத்தத்தை உனக்கு வேணும்? மார்ட்டின் லூத்தருக்கு அதுதான் பிரச்சனையாயிடுச்சு. போய் கண்ணீர் விட்டு அழுதாராம் ஒரு வயசான போதகர்கிட்ட. ஐயா, நானும் முழங்கால்லையே நின்று படிக்கிட்டு ஏறிட்டேன், காலெல்லாம் போச்சு, முழங்கால்லையே ஏறி போய் ஜெபம் பண்ணேன், எத்தனை நாள் உபவாசம், எத்தனை நாள் ஜெபம், எவ்வளவு கண்ணீர், எனக்கு இன்னும் நிம்மதி வரலையே.
ஏன்னா கர்த்தர் அவரை மாதிரி நான் பரிசுத்தராக இருக்கணுன்றாரு. அவர் வேறு லெவலு, நான் வேறு லெவலுக்கு. அவர் தெய்வம், அவர் பரிசுத்தராக இருக்கிறார். நான் எப்படி அவரை மாதிரி பரிசுத்தராக இருக்க முடியும்? இது அநியாயம் அல்லவா? இப்படி ஒரு காரியத்தை அவர் டிமாண்ட் பண்ணலாமா என்கிட்டேருந்து அப்படின்னு கேட்டாராம். இந்த தெய்வத்தையே எனக்கு பிடிக்கல, இப்போது இப்படி ஒரு டிமாண்ட் பண்ணுறாரு அப்படின்னாராம். அப்போ அந்த பெரியவர் சொன்னாராம், போய் ஜெபம் பண்ணு, உனக்கு விளங்கும், கர்த்தர் உனக்கு விளக்குவார், கர்த்தர் நல்லவர், அதை மட்டும் மறந்துடாதேன்னு நினச்சாராம். இவர் போய் இப்போ ஜனங்களுக்கு போதிக்கிறார். அவர் செமினரியில் ஊழியக்காரர்களுக்கு போதிச்சிட்டு இருக்கிறார். சங்கீத புஸ்தகத்தையும் ரோமர்களது நிறுவனத்தெல்லாம் போதிக்கிறார். அப்போ விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்றதை அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு அவர் தியானிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு லைட் அடிக்குது. விசுவாசத்தால் தான் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினால தான் ரட்சிப்பு வருது. விசுவாசத்தினால வருதுன்னா கிருபை ஒன்று கொடுத்தா தான் விசுவாசம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் கிரியையினால் ரட்சிப்பு வருதுன்னா, நான் முழங்காலே நடந்து போனேன், நான் ரத்தம் சிந்தினேன், நான் தியாகம் பண்ணேன், அதனால எனக்கு கிடைக்கணும்னா அது கூலி. அது கூலி. அது உங்களுக்கு ரைட் இருக்குது. நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா வேலை செஞ்சு முடிச்சுட்டு கூலியை பெற்றுக்கொண்டு போகலாம். தேவன் நமக்கு கூலியாக ரட்சிப்பை தரல, நம்முடைய கிரியைக்கு. அவருடைய குமாரன் கல்வாரி சிலுவையில் செய்த கிரியைக்கு அதை வச்சு தான் நம்மளை நீதிமானாக்குகிறார். அப்போ அவரை கிரியை செய்ய வச்சிடறாரு, நம்மளை இல்லை, குமாரனை செய்ய வச்சிடறாரு. அவர் பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை நமக்காக வாழ்ந்து, நமக்கு பதிலாளாக பெர்ஃபெக்ட் லைஃப்பை வாழ்ந்து சிலுவையில் அறையப்பட்டார் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டு. அவர் செஞ்சிட்டார் எல்லா கிரியையும். இப்போ நம்மளை என்ன சொல்கிறாரு, நீ வா, விசுவாசத்தில் வா. எந்த விசுவாசத்தில்? இவர் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சிட்டார்ன்ற விசுவாசத்தில் வா. அதுதான் ரட்சிப்பின் வழி. இது இல்லாமல் வேறு வழியே கிடையாது. நீ உன் சொந்த வழியில் வர முடியாது, என் ரூட்டில் தான் வரணுன்றார். திடீர்னு அவருக்கு லைட் அடிச்சுது. நீ யாருக்கு? மார்ட்டின் லூத்தருக்கு. அவர் பார்க்குறாரு, என்னால் செய்ய முடியாத அவர் கேட்குறாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் விளங்குது, என்னால் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு அவரே செஞ்சிட்டாரு. என்னை வெறும் விசுவாசிக்க சொல்கிறாரு. இது இவ்வளவு நல்ல தேவன். இவர் கஷ்டமானது அவர் செஞ்சுட்டு சுலபமானதை எங்கிட்ட விட்டாரு. நீ விசுவாசின்றாரு. சிலுவையில் தொங்குறதை நான் தொங்கிக்கிறேன், ரத்தம் செந்துறதை நான் சிந்திக்கிறேன், உன் தண்டனை ஏற்றுக்கொள்றதை நான் ஏற்றுக்கொள்ள, சாபமாகிறத நான் அழிக்கிறேன். நீ அதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை, நீ விசுவாசி. இதை விட சுலபமான ரட்சிப்பு எங்கெங்க கிடைக்கும்? இதில் தான் புரட்டி போட்டார் மார்ட்டின் லூத்தர். உலகத்தையே தலையிலாக்குனார் இதை வச்சு தான். அவருக்கு அது விளங்கின உடனே அதை போதிக்க ஆரம்பித்தார். மனுஷனுடைய கிரியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு காட்டுறாரு. விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான்றதை காட்டினார். அப்போ தேவனுக்கு முன்னால் நிற்க முடியுமா? இப்போ சொல்லுது, துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையில் நிற்பதில்லை. என்ன ஆகும்? காற்று பறக்கடிக்கிற பதரை போல் அப்படி தூக்கி வீசப்படுவார்கள். ஏன்னா தேவனுக்கு முன்னால் வேறு எதுவும் மனுஷனை நிறுத்த முடியாதுங்கிற மாபெரும் எச்சரிக்கையை வேதவசனம் நமக்கு கொடுக்கிறது. ஏன் நிற்க முடியாது? ஏன்னா அவர் பரிசுத்தர். அவருக்கு முன்னால் நிற்க எந்த பாவிக்கும் தகுதி கிடையாது. ஒரே விதத்தில் தான் அவருக்கு முன்னால் நிற்கலாம். இயேசுவின் பேரில் உள்ள விசுவாசத்தின் மூலமாக மட்டுமே அவருக்கு முன்னால் நிற்கலாம். விசுவாசிக்கு என்ன சொல்லுது? விசுவாசிக்கு இந்த சத்தியம் சொல்வது என்ன? தேவன் பரிசுத்தர்ன்றது என்ன சொல்லுது? 1 பேதுரு 1:15-16 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். அவர் பரிசுத்தராக இருந்தால் போதாதான், நீங்களும் என்ன பண்ணுங்க? உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அவர் சொல்லிட்டாரு, நான் பரிசுத்தராகவே நீங்களும் என் ஜனம்னா நீங்களும் பரிசுத்தராக இருக்கணும். நான் உங்களை அப்படி தான் உண்டாக்கணும். முதல்ல அப்ரைட்டாக, நீதிமான்களாக, ஒழுங்காக வாழ்கிறதுக்கு, யோக்கியமாக வாழ்கிறதுக்காக தான் உண்டாக்கினேன். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அப்படிங்கிறார். அப்போ வேத வசனம் விசுவாசிக்கு என்ன போதிக்கிறது? பரிசுத்தராக இருங்கள் அப்படின்னு போதிக்குது. 2 தீமோத்தேயு 2:19 சொல்லுகிறது, ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலை நிற்கிறது. அந்த உறுதியான அஸ்திபாரம் என்ன? கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. கிறிஸ்துவின் நாமத்தை, if you name the name, live the life. அவருடைய நாமத்தை சொல்லுகிற எவனும்
அநியாயத்தை விட்டு விலக கடவன். அவருடைய நாமத்தை சொல்லிட்டு அநியாயம் செஞ்சுட்டு வாழாதேன்றார், வாழ முடியாதுன்றார். அவருடைய நாமத்தை சொல்லுகிறவன் அநியாயத்தை விட்டு விலக கடவன். ரெண்டும் ஒன்றா போகாதுன்றார். விசுவாசிக்கு கொடுக்கப்படும் எச்சரிக்கை. நம்முடைய தெய்வம் சாதாரண தெய்வம் கிடையாதுங்க. சிலர் நினைக்கிறாங்க இத்தனை நாள் நான் சாப்பிடாமல் இருந்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் மீதி நாள்லாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இந்த சாப்பிடாமல் இருக்கிற நாளில் கரெக்டாக சில டிசிப்ளினாக கடைபிடிக்கணும். அதை சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, 1000 சட்டத்தை வச்சு கரெக்டாக அத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்துடுறது. மீதி நாள் பார்த்திங்கன்னா குடிச்சு பிறண்டு உருண்டுக்கிட்டு இருப்பான் ஆள். வாழ்க்கை அலங்கோலமாக இருக்கும். அது பரவாயில்ல, அப்பப்போ ஒரு ஃபியூ டேஸ் இந்த மாதிரி. நம்முடைய தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வம் இல்லை. அதனால தான் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவமானவர் நீர். இந்த தெய்வத்தை மாதிரி ஒரு தெய்வம் இல்லையே. பரிசுத்தர் இவர். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல் நாமும் பரிசுத்தராக இருக்கணும்னு விரும்புகிறார். அப்போ ஒரு மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இவர் பேரையும் உச்சரிச்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு வேதவசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்க. ரெண்டாவதாக, பரிசுத்தத்தில் வாழ்ந்தால் அப்படி வாழுகிறவனுக்கு தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு திராணி உண்டாகிறது. தைரியமாக தேவனுக்கு முன்னால் வந்து நிற்க முடியுது. தேவன் நம்முடைய முகத்தை பார்க்குறத பற்றி பேசணும். அதை பார்த்தாலே அவருடைய தெய்வம் நமக்கு கிடைச்சிருதுன்னு அர்த்தம் இல்லையா? முகத்தை பிரகாசிப்பிக்க கடவர், பிரசன்னமாக்க கடவர்லாம் சொல்லி ஆசீர்வதிச்சாங்க. ஏன்னா அது கடவுள் ஒன்று பார்க்குறாருனாலே ஏற்றுக்கொண்டாருன்னு அர்த்தம். ஆனால் சில மனுஷர்கள் தாங்கள் தேவனை நோக்கி பார்க்க முடியாத நிலையில் இருக்கிறாங்க. யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம் பாருங்கள். 22, 23 பாருங்கள். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால், யோபுக்கு சொல்லப்படுகிறது, நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அப்படி பண்ணால் என்ன ஆகும்? மனம் திரும்பினா திரும்ப கட்டப்படுவீர், திரும்ப உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும் அப்படின்றான். அதனால் அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்கணும் அப்படின்றான். சொல்கிறான் 26 பாருங்கள். அப்பொழுது, எப்பொழுது? மனம் திரும்பும் போது சர்வ வல்லவர் மனமகிழ்ச்சியாயிருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். முகத்தை அவருக்கு நேராக ஏறெடுக்கக்கூடிய ஒரு திராணி தைரியம் உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா மனம் திரும்பி இருக்கிறீர், பாவத்தை அறிக்கை செய்திருக்கிறீர், சரியாக இருக்கிறீர். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவை? பரிசுத்தத்தினுடைய பலனை விசுவாசிகளுக்கு போதிக்குது. பரிசுத்தராக இருங்கள். ஏன்னா அது அப்படி இருக்கும்போது தேவனுடைய முகத்தை தரிசிக்க தைரியம் உண்டாகிறது. தேவனிடத்தில் போக, ஜெபிக்க, பெற்றுக்கொள்ள, விசுவாசிக்க, ஒரு காரியத்தை நிர்ணயித்தால் அது நிலவரப்படும், அது அப்படியே ஆகும். அப்பேற்பட்ட விசுவாசம் வேலை செய்யும் உனக்கு அப்படிங்கிறார். கடைசியாக, பரிசுத்தத்தில் வாழும்போது சமாதானம் நம்முடைய வாழ்க்கையை ஆட்கொள்ளுகிறது. இது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையை சமாதானம் ஆட்கொள்ளுகிறது. அவிசுவாசியை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவனுடைய ஜீவியம் எப்படி இருக்குதான், கடலின் அலை போல. பீச்சில் நின்று ஒரு நாள் நைட்டு போய் அதில் நின்று பார்த்தேன் பாருங்கள். அலை வந்து போகுது. யோசித்து பார்த்தேன், 24 மணி நேரம் வந்து போயிட்டுருக்குது. பாவம், ரெஸ்ட்டே கிடையாது. வந்து அடிக்குது போகுது, அடிக்குது போகுது, அடிக்குது. இங்கே இருக்கிற அழுக்கெல்லாம் தள்ளிட்டு போய் திருப்பி வந்து அடிக்குது போய், இதே பண்ணிகிட்டு இருக்குது, காலம்பூரா பண்ணிகிட்டே இருக்குது. பாவத்தில் வாழுகிற மனுஷன் அப்படி இருக்கிறான். அலை மோதி கொண்டே இருக்குது, ஓயாத அலை மாதிரி இருக்குது. அவனுக்கு ஓய்வே கிடையாது, அவனுக்கு ரெஸ்ட்டே கிடையாது, ஒரு சமாதானமே கிடையாது. அப்படி தான் அவிசுவாசி இருக்கிறான்னு சொல்லியிருக்குது. விசுவாசிகள் அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம பாவம் செய்யும்போது என்ன ஆகிறது? அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை இழக்கிற ஒரு காரியம் நமக்கும் ஏற்படுகிறது. இருக்கிற சமாதானம் போயிடுது, குடும்பத்தில் சமாதானம் போயிடுது, எல்லாத்துலேயும் சமாதானம் போயிடுது. ஏன்னா நாம் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம், நாம் பாவத்தை அனுபவிச்சிட்டோம், பாவத்தில் வாழுகிறோம். அதனால் சமாதானம் போயிடுது.
எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான பகுதி இருக்குது. எப்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார்னு சொல்லியிருக்கு இல்லையா? நம்முடைய பிதாக்கள் சின்ன வயசில் நம்மளை சிட்சித்தார்கள். எப்படி சிட்சித்தார்கள்? தப்பு செஞ்சால் அடி வாங்கினோம், தப்பு செஞ்சால் தண்டித்தார்கள், நம்மளை உணர்த்தினார்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இல்லையா? சிட்சிக்கிறதுன்னு என்னன்னு தெரியும். அதை அனுபவிக்கும் போது, அந்த பகுதியை வாசித்து பாருங்கள், சொல்லுது அனுபவிக்கும் போது கஷ்டமாக இருக்குது, ஆனால் அனுபவித்த பிறகு அது சுகமாக இருக்குதுன்றார். எப்படி அது சுகமாக இருக்க முடியும்னு சிலருக்கு வழங்கல. ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். 8ஆம் வகுப்பு படிக்கும்போது நான் பள்ளிக்கூடத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டேன். கொஞ்சம் மோசமான தப்பு பண்ண உடனே ஹெட்மாஸ்டர் கூப்பிட்டு அனுப்பிச்சார். கொண்டு போய் ஹெட்மாஸ்டர்கிட்ட நிறுத்திட்டாங்க. அவர் சொன்னார், போய் யாருப்பா நீ, உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு வாப்போ அப்படின்ட்டார். அப்பா அம்மா இல்லாமல் ஸ்கூல் உள்ளே வரக்கூடாது நீ போ அப்படின்ட்டார். சரின்னு எப்படி போய் அப்பா அம்மாவை கூப்பிடுறது? ஒரு 3-4 நாள் எப்படியே சமாளித்தேன். வீட்டிலேருந்து சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு போகிறது. அங்கே எதிர்க்க ஒரு பார்க் இருக்குது, அங்கே உட்காந்துருக்குறது. என் நண்பர்கள்லாம் வருவானுங்க. என்னடா? இல்லைடா உள்ளே வர முடியாது, வரக்கூடாதுன்ட்டார். அப்புறம் அங்கே உட்காந்து அவங்களோட சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு சாயந்தரம் ஆனோன்னு வீட்டுக்கு வந்துடுறது. ஸ்கூலுக்கு போன மாதிரி வீட்டுக்கு வந்துடுறது. இப்படியே போச்சு. எத்தனை நாள் தான் இப்படி பண்ணுறது? 4 நாள் பண்ணோன்னே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இது இப்படியே போக முடியாது, எப்படியாவது குட்டை உடச்சிட வேண்டியதான். போய் சொல்லி என்னானாலும் பரவாயில்ல, அடி வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் மொல்லமாக எங்கள் அம்மாட்ட சொன்னேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, சரி நான் வர்றேன் அப்படின்ட்டு வந்தாங்க. வந்தவுடனே பார்த்தா அவர் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சவர். அவர் 2 பேரும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரே தெருவில் வசிச்சிருக்கிறாங்க. எங்கள் அம்மாவை பார்த்தோன்னா, ஆலிஸ் ஓ மகனா இவன் அப்படின்ட்டு, சரி நீ போ கிளாஸுக்கு போன்னு அனுப்பிச்சிட்டு எங்கள் அம்மாட்ட எல்லா கதையும் சொல்லிட்டாரு. எங்கள் அம்மா வீட்டில் சொல்ல சரியான அடி. அன்னைக்கு செம்ம அடி. அடிக்கும்போது வலிச்சது, கதறி அழுதாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஏற்பட்ட நிம்மதி எவ்வளோ காசு கொடுத்தாலும் விலை கொடுத்து வாங்க முடியாது. ஏன்னா அந்த 4 நாளும் எங்கள் அப்பா எப்படி வந்தார்னா, எனக்கு குற்ற உணர்வு இருக்கு இல்லையா, அவர் முகத்தை பார்க்குறதுக்கு எனக்கு முடியல. அவருக்கு தெரியாது நான் தப்பு செஞ்சுட்டேன்னு. ஆனால் இவர் இப்படி வரும்போது நான் இப்படி பின்னால் ஓடுவேன், பின்னால் வந்தார்னா முன்னால் ஓடி வருவேன். அவர் இருக்கிற இடத்துலையே இருக்க மாட்டேன், கூட உட்காந்து சாப்பிட மாட்டேன், பேச மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். திருன்னு முடிச்சுக்கிட்டு திருட மாதிரி ஒளிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா குற்ற உணர்வு. ஆனால் அந்த அடி வாங்கின உடனே ஒரு பெரிய நிச்சயம், அடி வாங்கியாச்சு, இன்னும் அடி கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா எங்கள் அப்பா பைத்தியம் பிடிச்சவர் இல்லை, ஒவ்வொரு நாளும் கூப்பிட்டு அதுக்காக அடிக்க போகிறதில்ல. ஒரு தடவை அடித்தார் விட்டுருவார், அவ்வளோதான். நியாயமானவர் அவர், கடவுளும் நியாயமானவர், நீதி உள்ளவர். ஒரு தடவை அடித்தார், கண்டிச்சார், அதோடு மறந்துட்டார், விட்டுட்டார். அதுக்கப்புறம் நிம்மதி. நிம்மதி கிறிஸ்தவர்களுக்கு அற்புதமான போதனை வேதவசனம் கொடுக்குது. என்ன சொல்லுது? பாவம் செஞ்சால் அதை அறிக்கை செய்து சரியாயிடுங்க. அடி வாங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக, சிருஷ்டிக்கும் போது கஷ்டமாக இருக்கும். சபைக்கு வரும்போது சில நேரத்தில் நம்மளை பற்றியே பேசுகிற மாதிரி இருக்கும். எனக்கு யாரையும் தெரியாது, அவ்வளோவா உங்கள் விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் அப்படி நினைக்க வேணாம், நான் அப்படிலாம் பேசுகிறது கிடையாது. ஆனால் வசனம் பேசுது, வசனம் நம்மளை சிட்சிக்கிறது, நம்ம திருத்துறதுக்காகவே வருது, புறப்பட்டு நம்மளை திருத்துது. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஐயோ இன்றைக்கி என்ன பிரசங்கம் பூரா என்னை போட்டு உருட்டிட்டாங்களே என்ன அப்படின்னு, தப்பான நாளில் வந்துட்டோமே நாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப நல்ல நாளில் வந்தீங்க. என்ன இல்லைன்னா வாழ்க்கையே பாழாக போயிருக்கோம். திருந்துகிற நாள் இன்றைக்கி, மனம் திரும்புகிற நாள். நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க இங்கே, 100கணக்கான பேர் அப்படி ஏதோ காரணத்துக்காக மனம் திரும்பி இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் கேட்டதின்படி செய்யும்போது அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி தேவ சமாதானம் உள்ளே வாழ்க்கை நல்லாகி தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக, ஜெபித்தார் நம்முடைய ஜெபம் கேட்கப்படக்கூடிய அந்த மாதிரி உள்ளவர்களாக ஒரு காரியத்தை நிர்ணயித்தால் அது நிலவரம் பண்ணப்படும், அது அப்படி ஆகுங்கிற மாதிரி அப்பேற்பட்ட விசுவாசம் வேலை செய்கிற ஒரு ஆளாக, அப்படிப்பட்ட ஆளாக நம்ம மாறி விடுகிறோம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? சரி, நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவன் பரிசுத்தர், அதை மறந்துடாதீங்க. என் கதையை பேசிகிட்டு இருக்காதீங்க. போயிட்டு பாஸ்டர் கதை தெரியுமான்னு அதை மறந்துடுங்க. அதனால தான் இந்த கதையெல்லாம் சொல்கிறதுக்கு தயங்குவேன் நான். என்ன இந்த கதை தான் பெருசாக போயிடும். கர்த்தர் பரிசுத்தர்னு பேசுகிற இவ்வளோ நேரம் பேசுகிறது மறந்துடும். ஜாக்கிரதை. கர்த்தர் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் உங்களுடைய எல்லா நடக்கைகளிலும் இருங்கள் என்று வேதம் போதிக்கிறது. நம் கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். பரலோக தகப்பனே,
துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அற்புதமான சத்தியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளங்களோடு நீ பேசினபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ அற்புதமான ஒரு காரியங்கத்தாவே. உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. பரிசுத்தத்தில் மகத்துவமானவர் நீர். உம்முடைய விசேஷமே அதுதான். நீர் பரிசுத்தர் என்பதுதான் உடைய விசேஷம். அதை கொண்டாடுகிறோம் இன்றைக்கு. நீர் பரிசுத்தர் கத்தாவே. அற்புதமான பரிசுத்தராய் இருக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். எங்களையும் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். செம்மையானவர்களாக எங்களை படைத்தீர், ஆனால் நாங்கள் பாவிகளானோம். இன்றைக்கு எங்களை ரட்சித்து மறுபடியும் எங்களை திருத்தி சீரமைத்து கொண்டிருக்கிறீர். உடைய வழிகளில் நடக்க எங்களுக்கு உதவுவீராக. எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்தராக இருக்க எங்களுக்கு உதவுவீராக. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் சமாதானம் நிலவட்டு கத்தாவே. இந்த பரிசுத்தம் வாழ்க்கையில் நிம்மதியை கொண்டு வரட்டும், சமாதானத்தை கொண்டு வரட்டும். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. பெரிய மாற்றத்தை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டு பண்ணுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு எல்லா கனமையுமே துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.